ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பிரைஸ் தி லார்ட். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் நம்பிக்கையோடு சொல்லுங்கள், ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் நல்லா இல்லை சாமி, ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கி எல்லாத்தையும் சரியாகிக்கலாம். இது கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி தெரியுது. நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை சுகப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வாதமாய் அனுப்புவார். பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நம்ம மகிழ்ச்சியோடு கூடி வருவது எதற்காக? சாமியார் சில ஜோக்கெல்லாம் சொல்கிறது சில நகைச்சுவைக்காக சொல்கிறோம். அதனால் எல்லாத்தையும் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிட்டு கவலைப்படக்கூடாது. இந்த சாமியாரன்னா இப்படி சொல்லிட்டார் அப்படி சொல்லிட்டார். எதை சீரியஸாக எடுக்கணும், எதை காமெடியாக எடுக்கணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமாம், அன்புக்குரியவர்களே, இன்றைக்கி நற்செய்தி வாசகத்தை நமக்கு வாசித்தோம். விளக்கு ஓமை. விளக்கை கொண்டு வருவது எதற்காக? மரக்காலின் உள்ளேயோ கட்டிலின் கீழேயோ வைப்பதற்காகவா? விளக்கு தண்டின் மீதே வைப்பதற்காக அல்லவா? அப்படின்னா விளக்கை கொண்டு வந்தால் விளக்கு வைக்கிற நல்ல உயரமான இடத்துல வச்சா தான் எல்லா இடத்துக்கும் வெளிச்சம் கிடைக்கும். அந்த வெளிச்சம் பாருங்கள், ஒரு வீடு வெளிச்சமாக இருக்கணும்னா ஒரு ஒரு மெழுகுதிரி எத்தனை மெழுகுதிரி கொளுத்தி வைப்பீங்க ஒரு வீட்டுக்குள்ளே? ஒரு மெழுகுதிரி. கிச்சனில் வேணால் ஒரு மெழுகுதிரி. சரி, வீடு பெரிய வீடாக இருக்குப்பா, வீட்டில் நல்ல வெளிச்சமாக வேணும், யாராவது வைக்கல போட்டு கொளுத்தி விடுவாங்களா? நிறைய நல்ல வேர்மை இருந்துச்சுன்னா நல்ல வெளிச்சமாக இருக்கும்ல. பாருங்களேன், நம்ம விளக்காக ஒளியாக உப்பாக இருக்க அழைக்கப்படுறோம். கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்னா அவர் ஒளியாக வந்தார். இஸ் த லைட் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்கிறோம். அப்போ இயேசுசாமி ஒளியாக வந்தாருன்னா நம்மையும் ஒளியாக இருக்க அழைக்கிறார். அதனால தான் சொல்கிறாரு, விளக்குனோடனே நம்ம ஏதோ விளக்கை யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் தான் அந்த விளக்கு, நீங்கள் தான் உப்பு. நீங்கள் ஒரு சட்டியில் குழம்பு வைக்கிறீங்க, அதில் எவ்வளோ உப்பு போடுவீங்க? ஒரு 5 பேர்த்துக்கு நீங்கள் ஒரு குழம்பு வைக்கிறீங்க, மீன் குழம்பு நல்லா அருமையாக வச்சுட்டீங்க, உப்பு போடணும். நீங்கள் நிறைய பணக்காரவங்க, வீடில் நிறைய காசு இருக்குது, சட்டி நிறைய உப்பு இருக்குது, கை நிறைய அள்ளி அப்படி போடலாமா? என் மனசு ரொம்ப பெருசுப்பா, தாராளமாக இருப்பேன் எப்போதுமே, போடுவீங்களா? பாருங்களேன், அதுலேயும் நம்ம என்ன செய்கிறோம்? அளந்து தான் போடுறோம். கடவுளும் அதே மாதிரி நம்மளை ஒப்பாக ஒளியாக வச்சுருக்கிறாருன்னா, எப்படி ஒரு வீட்டுக்குள்ளே ஒளி ஏற்றுவது ஒரு சின்ன லைட்டு தான், அந்த ஒரு மூலையில் இருக்கும், அதுதான் எல்லாமே அந்த ரூமுக்கே லைட்டு. அதே மாதிரி தான் உப்பு, கொஞ்சோண்டு தான் போடுறோம். இவ்வளோ மக்கள் வாழ்கிற இடத்துல கடவுள் உங்களையும் என்னையும் ஏன் கிறிஸ்தவராக அழைச்சார்? கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள், அதான் கிறிஸ்தவருங்கிற அடையாளம் அப்படின்னு நீங்கள் நிறைய தடவை கேட்டிருப்பீங்க. அப்போ நீ கிறிஸ்துவாக மாறணும், மற்றவங்களுக்கு முன்னாடி நீங்கள் கிறிஸ்துவாக ஒளிரணும். மற்றவங்க உங்களை பார்த்து நீங்கள் எப்படி நல்ல செயல் செய்கிறீங்க அதை பார்த்து உங்கள் நற்செயல்களை கண்டு யாரை புகழ்வாங்க? பைபிள் என்ன சொல்லுது? அங்கே அம்மா சொல்லிட்டாங்க, ஆண்டவரை தந்தையை மாட்சிப்படுத்துவாங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ தந்தை மனுஷனை எதற்காக படைச்சார் அப்படின்னா, அவருக்கு மாட்சி கொடுப்பதற்காகத்தான் கடவுள் நம்மளை எல்லாரையும் படைச்சிருக்கிறாரு. அதில் சிறப்பாக கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிறார். அதுலேயும் சிறப்பாக கத்தோலிக்கர்கள் அப்படின்னா we have a special task. இன்றைக்கி கிறிஸ்தவத்துக்குள்ளே ஒரு பெரிய போராட்டம் போயிட்டுருக்குது. நீ இந்த சபை, நான் அந்த சபை, நீ ரோமன் கத்தோலிக்கு, நான் இந்த பெந்தகோஸ்து, நான் இந்த சபை. பாருங்கள், இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, ஒருவரை நம்ம சாடி கொண்டு இருக்கிறோம். கடவுள் அதற்காக நம்மளை ஒவ்வொரு இடத்துல வைக்கலை. அவரவரை அந்தந்த இடத்துல வச்சிருக்கிறாருன்னா அந்தந்த இடத்துல அவரவர்கள் ஒளியாக இருந்து கடவுளுடைய அந்த மீட்பு திட்டத்தை வெளிப்படுத்தணும். எல்லாரும் பார்க்கும்படியா நீ வெளிச்சமாக இருக்கணும். உங்களை பார்க்குறவங்க இதுதான் சரி சொல்லுவாங்க. ஒருத்தரை பார்க்கும்போது ஒரு பெரியவர் என்ன செய்வார், டைம் கீப்பப் பண்ணுவாராம். அவர் சொல்லுவாங்க, இவர் இந்த பக்கம் நடந்து போனால் மணி 4, நீ யாரையும் கேட்க தேவையில்லை, உன் வாட்சை கரெக்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் நேரத்தில் பங்க்சுவலாக இருக்கிறாருன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் நம்மை பார்த்தா பார்க்குறவங்க என்ன செய்யணும், இவர்கள் மாதிரி வாழணும்பா அப்படின்னு சொல்லணும். அதுக்கு தான் கடவுள் நம்மளை குறைந்த எண்ணிக்கையில் நம்ம அங்கங்கே இருந்தாலும் நம்மளை சான்றுகளாக வைக்கிறாரு.
இப்போ கடவுள் நம்மையும் கூட ஒரு சிறப்பு பங்காளர்களாக வாழத்தான் அழைச்சிருக்கிறாரு. யூ ஆர் கால்டு ஃபார் அ ஸ்பெஷல் பர்பஸ். இன்னைக்கு அதை உணர்ந்து கொள்வது தான் கிறிஸ்தவத்தினுடைய ஒரு அடிப்படை பண்பாக இருக்கிறது. அதுக்கு தான் திருச்சபை நம்மளை அழைச்சி கொண்டே இருக்குது. ஒரு பையன் வந்து கேட்டான், சாமி மற்ற மதத்தில் இல்லாத பெரிய சட்டங்கள் நம்ம மதத்தில் இருக்குது, இப்படி செய் அப்படி செய், இதை பண்ணாத அதை பண்ணாத, இவ்வளவு சட்டத்திட்டங்கள் தேவையே இல்லை. நான் நினைக்கிறப்போ கடவுள்கிட்ட போவேன், இல்லைன்னா நான் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நிறைய பேர் சொல்கிறாங்க, என்கிட்டே வந்து சொல்லுவாங்க, சாமி இந்த கடவுளேன்னு சொல்கிறவங்களாம் ஏமாத்துக்காரன், நியாயமாக வேலை செஞ்சுட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். அப்போ கடவுளை நினைக்கவே தேவையில்லை. நீ சரியானதை செஞ்சுட்டு போயிட்டீன்னா உனக்கு எல்லாமே சரிதான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் உண்டு. இப்போ இது எல்லாமே சரிதான், அந்த சித்தாந்தங்கள் எல்லாம் எல்லா பக்கமும் கிடைக்குது. இப்போ நம்மளும் ஒரு பக்கம் கடவுளேன்னு கூப்பிட்டுட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ஆண்டவரேன்னு கூவி அழைப்போரெல்லாம் விண்ணரசுக்குள்ளே வரப்போகிறதில்ல, பைபிளே சொல்லியிருக்கு. அப்போ கடவுள் சொல்கிறாரு, கடவுளுக்கு உகந்தது எது என்பதை நீ கண்டுகொண்டு செயல்பட வேண்டும். அப்போ நாம் கடவுளையும் சப்போர்ட் பண்ணணும். ஒரு சாரார் சொல்வது போல் கடவுளை தூக்கி ஓரமாக போட்டுட்டு நீதியோடு வாழ்ந்துட்டு போயிட்டே இருப்பா, உண்மையாக இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்களே, அது சரியாக இருக்க முடியாது. ஏன்னா அந்த ஒரு கட்டத்தில் ஒரு பக்கம் ரைட்டு தான், அது பார்ஷியலி தட் இஸ் கரெக்ட், பட் இன்னொரு பகுதி இருக்குது. அப்போ கடவுள் யார், என்னை படைத்தவர் யார், எனக்கு உரு கொடுத்தவர் யார்? அப்போ இயேசுசாமி இறங்கி வந்திருக்கிறாரு. வெளிப்பாடு இயேசுதான் வெளிப்படுத்தப்பட்ட அந்த முழுமையின் அடையாளம். இவரை நீங்கள் பலர் வந்து மனுஷனாக பார்க்குறாங்க, பலர் வெறும் அற்புதம் செய்கிற தெய்வமாக பார்க்குறாங்க. இன்றைக்கி முதல் வாசகம் ரொம்ப அருமையாக நமக்கு அடையாளப்படுத்துது இயேசு எப்படி வந்தார் அப்படின்னு. நீராலும் இரத்தத்தினாலும் வந்தவர். பார்த்தீங்களா? அப்போது அவருடைய மனித நிலை, அவருடைய தெய்வ நிலை இரண்டுமே. அன்னைக்கு என்ன விழா நீங்கள் கொண்டாடுனீங்க? புது வருஷ விழாவா? திருச்சபை எதை கொண்டாட உங்களுக்கு ராத்திரியை கூப்பிட்டுட்டு வந்து அன்னைக்கு கொண்டாட அழைப்பு விடுத்தது? அன்னை மரியாள் கடவுளின் தாய். அது எப்போ வந்துச்சு? இது தேவை எப்போ வந்துச்சு? இதை ஒரு டாக்மாவா ஒரு பிரகடனப்படுத்தணும், ஒரு பெரிய நம்பிக்கை அறிக்கையாக பிரகடனப்படுத்தினாங்க திருச்சபையில். இதை எப்போ இது அப்படி அறிவிக்கப்பட்டது அப்படின்னா, நெஸ்டோரியன் ஒரு பேராயர் ஒருத்தர் இருந்தார் கான்ஸ்டான்டினோப்பிளில். அவர் என்ன பண்ணார், திடீர்னு அவருடைய அறிவை பயன்படுத்தி அவர் அறிவில் எட்டிய விதமாக பேசிட்டார். அவர் சொல்லிட்டார், மாதாவை வந்து இயேசுவின் தாயின்னு கூப்பிடு, கடவுளின் தாயின்னு சொல்லாத, அது பொருத்தமில்லை அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா இயேசுவிடத்தில் மனிதத்தன்மை கடவுள் தன்மை ரெண்டு வேறாக இருந்துச்சு. அவங்க மனிதத்தன்மையில் இருக்கிற இயேசுவத்துக்கு தான் பிறப்பு கொடுத்தாங்க, தெய்வத்தன்மையில் இருக்கிற இயேசுவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். திருச்சபை என்ன சொல்லுது, இயேசுவினுடைய அந்த நிலை உண்மைதான், அவர் மனிதனும் கடவுளுமாக இருக்கிறாரு. ஆனால் இரண்டையும் நீ வேறுபடுத்தி பார்க்க முடியாது, அவர்கிட்ட ரெண்டுமே இணைந்து கிடந்தது. அப்போது அவருடைய கொள்கை தான் நெஸ்டோரியஸ் அந்த மாற்று கொள்கையை திருச்சபை அது தடுத்து நிறுத்தி மக்கள் நம்பிக்கொண்டு இருந்தாங்க. அன்னை மரியாள் கடவுளின் தாய் அப்படின்னு அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்திய விழா தான் 1ஆம் தேதி முதல் நாள் நம்ம கொண்டாடுறோம், வருடத்தில் முதல் நாள். அப்போ பாருங்க, இன்னைக்கு கடவுள் இயேசுசாமி உலக சார்ந்த மனித நிலையிலும் போராடினார், தெய்வ நிலையில் அவர் நிற்கிறார். அப்போ ஆண்டவர் நமக்கு இப்படிப்பட்ட அடையாளங்கள் வழியாக நமக்கு என்ன சொல்கிறாரு? அப்போ அவர் இந்த இரண்டு நிலையோடு போராடித்தான் இந்த உலகத்தில் வெற்றி கண்டு நமக்கு முன்னாடி நிற்கிறார். அன்னை மரியாளும் அப்படித்தான், அவங்க உடலாலும் உள்ளத்தாலும் போராடினாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த ஒரு அடையாளத்தை தான் உள்வாங்கி வாழ அழைக்கப்படுகிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நான் முன்னாடியெல்லாம் இது மாதிரி ப்ரேயர் மீட்டிங்கு போகும்போது மக்கள் இப்படி நல்லா கூட்டமாக வருவாங்க. அப்போல்லாம் மனசுக்குள்ளே ஒரு ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போ நிறைய பிரசங்கியார்கள் பேசுவதை பார்த்திங்கன்னா பாவத்தை பற்றி தான் பேசுவாங்க. பாவத்தை பற்றி பேசுகிறது ரொம்ப ஈஸி, நிறையா பேசலாம். மக்களை வந்து அக்யூஸ் பண்ணுறதுக்கு, மக்களை கை நீட்டி ஒழுங்காயிருன்னு சொல்கிறதுக்கு நல்ல ஒரு தலைப்பு இதுதான். பாவத்தை பற்றி பேசினோம்னாக்கா நமக்கு பாயிண்ட் நிறையா கிடைக்குது. இப்போ இவ்வளோ மக்களும் பாவிகளா? ஏன்னா நான் ஒரு முறை நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தப்போ எங்கள் வீட்டில் ப்ரேயர் மீட்டிங் நடக்குது, வரணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கண்டிப்பாக போகணும், இல்லைன்னா சோறு போட மாட்டாங்க வீட்டில், ப்ரேயருக்கு வரல நீ அப்படின்னு. அப்போ நான் என்ன பண்ணேன், போய் உட்கார்ந்தேன்.
நான் உட்கார்ந்த நேரம் அந்த பிரசங்கியார் என்ன பேசிக்கிட்டு இருந்தார் தெரியாது. அப்போல்லாம் இதில் பெரிய ஆர்வம்லாம் இல்லை, ஏன்னா நம்ம உலக சார்ந்த ஒரு நிலையில் தான் இருந்தேன் நானும். அப்போது அந்த பிரசங்கியார் இப்படி போய் உட்கார்ந்த பாருங்க, அவர் நீங்கள் எல்லாம் பாவிகள் 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 எக்கோ அதுக்குன்னு வச்சுருக்குறாங்க ஆள், எக்கோ போடுறதுக்கு கூட சேர்ந்து கூவுறதுக்கு எல்லாத்துக்கும் வச்சுருப்பாங்க. எக்கோ போட்டாங்க. திருப்பி அந்த கை அந்த விரல் என்னை நோக்கி வந்தப்போ எனக்கு அப்படியே குறுகுறுன்னு இருந்துச்சு. நான் என்ன பாவம் செஞ்சுவிட்டேன், இந்த படுபாவி வந்து உட்கார்றேன் என்னைய பாவிங்கிறான். அதுக்கு தான் நடுவில் நாங்கள் பிரைஸ் லார்ட் சொல்கிறோம். எதுக்கு பிரைஸ் லார்ட் சொல்கிறோம்? நம்ம பக்கத்தில் வந்து நம்ம மாப்பிள்ளை ஒருத்தன் உட்கார்ந்துருப்பான். பிரைஸ் லார்ட். கோயிலுக்குள்ளே வருவான், அவன் வருவான். பிசாசு வர முடியுமா? தாராளமாக வர முடியும். வந்து உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்து ஒரு தோளை தடவி உன்னை அப்படியே கூட்டிகிட்டு போயிடுவான். நிறைய பேர் நம்ம பூசை பார்க்குறோம், திருப்பலி கண்டு முழு பூசையும் அப்படியே பக்தியாக தான் நிற்கிறோம். ஆனால் நிறைய பேர் பிசாசு என்ன செஞ்சிடறான், இந்த இறை வார்த்தை வாசிக்கிறப்போ அவன் எடுத்துகிட்டு போயிடுவான் மண்டையை. அப்படியே நம்மளுடைய ஆத்மாவை கொண்டு போய் வீட்டில் வச்சுருவான். எதையாவது ஒரு ஞாபகத்துங்க, வீட்டுக்காரரை வந்து கிளம்பி வாங்கன்னு சொன்னேன், வந்தாரான்னு தெரியல, இந்த மனுஷன் எங்கே நிற்கிறாருன்னு தெரியல. இப்படியே மனசு அலைபாய ஆரம்பிக்கும். ஏதாவது ஒரு காரியத்தை மனசுக்குள்ளே போட்டுருவான் பிசாசு. விதை விதைக்கப்படாதுங்க, விதை விதைக்கப்படாது. இப்போ ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி பாருங்க. முதல் வாசகம் வாசிச்சாங்களா? என்ன வாசிச்சது கூட தெரியலையா? வாசிச்சாங்களா? எதுலேருந்து வாசிச்சாங்கன்னு நீங்கள் மார்க் போட்டுக்கோங்க. நீ சொல்ல வேண்டாம் என்கிட்ட. உங்களுக்கு ஞாபகம் வருதா? வந்தா ஓகே, வரலன்னா இங்கே தானே இருந்தோம் நம்ம. அப்போ இந்த விதை விதைக்கப்பட்டது. இந்த விதை விழுந்திருக்க வேண்டிய நிலம் இந்த உள்ளம். இங்கே விதை விழல. விதை விழுந்தால் தானே விளையும். இதைத்தான் நாங்கள் பக்தி மார்க்கம்னு சொல்கிறோம். பக்தியாக இருக்கிறது, ஆனால் விதை விதைக்கப்படுவதில்லை. விதை விதைக்காத இடத்துல விளைச்சல் வரவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் இங்கே வந்து நம்ம கணவனையோ மனைவியையோ அல்லது வீட்டில் இருக்கிற பிரச்சனையோ பார்க்கக்கூடாது. கடவுளை, அப்பாவை நோக்கி பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க. கடைசியில் இருக்கிறவங்களாம் நினச்சிக்கிறாங்க நம்ம எல்லாம் முன்னாடி இருக்கிறவங்க நல்லா சொல்லட்டும்பான்னு. என் கண்ணுக்கே நீங்கள் உட்காந்து சொல்லாமல் இருக்கிறது தெரியுதுன்னா ஆண்டவர் கண்ணுக்கு தெரியுமா தெரியாதா? அதனால எங்கே உட்கார்ந்தாலும் சொல்லிடுங்க. சொல்லுங்க, அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். சொல்லுங்க, அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு பாம்பு வந்தா என்ன கத்துவோம்? ஒரு ஃபயர் ஆயிடுச்சுன்னா என்ன கத்துவோம்? மத்தியானம் சாப்பிடாம ஃபாஸ்டிங் இருக்கிற மாதிரியே பாடுறீங்களே. இவ்வளோ பேர் சேர்ந்து பாடுனா மேலே தொங்குறதெல்லாம் கீழே வரணும். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சத்தமாக நீங்கள் நினைக்கலாம் நான் இம்பிட்டு பாடினா போதும். இல்லை, உனக்கு மேக்சிமம் எவ்வளவோ அவ்வளோ பாடணும் நீ. பிரைஸ் தி லார்ட். இணைச்சட்டம் 6:5. பிரைஸ் தி லார்ட். என் குட்டி பிள்ளைகளுக்கு நான் சொல்லி கொடுக்குறது ஆரஞ்சு பிடிக்கும்ல கண்ணு? பைபிளில் ஆரஞ்சு இருக்குது தெரியுமா? இதை நீங்கள் மனப்பாடமாக ஒப்பிச்சிட்டிங்களா? உண்மையாலுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபாதர்ஸ் ஒரு சிஸ்டம் உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. ஒரு மனப்பாடம் ஒன்று ஒப்பிச்சா தான் டூரு கூட்டிகிட்டு போவேன்னு. அதனால் நல்லா பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஃபாதர் ஃப்ரீயாக இருக்கிறப்பெல்லாம் விட்டுட்டு அவர் பிஸி ஆனோன்னே ஃபாதர் நான் ஒப்பிக்கிட்டுமா. நேற்று சஞ்சனை கூப்பிட்டதுலேயே அவன் இன்றைக்கி ஆப்சண்ட் ஆகிட்டான். பரவாயில்ல, அதான் இத்தனை உருப்படி இருக்குது, அதில் ஏதாவது ஒன்று கூப்பிட்ருவோம் இன்றைக்கி. இணைச்சட்டம் 6:5 சொல்லிட்டீங்களா மனப்பாடம் பண்ணி? இந்த பகுதி சொன்னது இல்லையா? சரி, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 6:5 பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பேன். 6:5 பைபிளுக்குள்ளே இருக்குது. அது என்னது? இணைச்சட்டம் 6:5. அது என்ன சொல்லுது? நான் உன் முழு இதயத்தோடு, உன் முழு உள்ளத்தோடு, உன் முழு ஆற்றலோடு உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக. பிரைஸ் தி லார்ட். கடவுள்கிட்ட எப்படி அன்பு கூறணும் டெஃபினிஷன். நீங்கள் எல்லா விஷயத்துலையும் இதை அப்ளை பண்ணி பார்க்கணும்.
டெய்லி இன்னைக்கு ராத்திரி படுக்கிறப்போ என் முழு இதயத்தோட, என் முழு உள்ளத்தோட, என் முழு ஆற்றலோட இன்னைக்கு நான் ஆண்டவர் அன்பு செஞ்சேனா? உங்கள் செயலெல்லாம் நீங்கள் எட்டி பார்க்கணும், ஏதாவது தெரியுதான்னு. பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா? இதை தான் அவங்க ஜெபமாக ஜெபிச்சாங்க. யார்? இஸ்ரேல் மக்கள். தே ப்ரேய்ட் அஸ் அ ப்ரேயர். அவங்களுக்கு பரலோக மந்திரம்லாம் கிடையாது. அவங்க ஜெபமாக பைபிளில் இருக்கிற சில டெக்ஸ்ட் பகுதிகளை தான் ஜெபிச்சாங்க. அவங்க இதை தான் ஜெபிச்சாங்க. இஸ்ரேலே கேள், ஷமா இஸ்ராயல் அப்படிங்கிறது அவங்களுடைய ப்ரேயர் தலைப்பு. ஷமா இஸ்ராயல் அப்படின்னா என்ன? இஸ்ரவேலே கேள், ஷமா இஸ்ராயல் அதோனாய் எலோஹேனு, ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே, அவரை நீ எப்படி அன்பு செய்யணும் அதைத்தான் இந்த ஜெபம் சொல்லுது. ஷமா இஸ்ராயல் அதோனாய் எலோஹேனு அதோனாய் எஹாத் வெஹாஃப்தா எத் அதோனாய் எலோஹேகா பெஹோல் லெவாஃப்கா பஹோல் நஃப்ஷேகா பஹோல் மெயோதேகா. ஹீப்ரூவில் சொன்னீங்கன்னா உங்களுக்கெல்லாம் நான் ஒரு பைக் வாங்கி தருவேன். பிரைஸ் எல்லாம் சொல்ல மாட்டாங்கன்ற தைரியத்தில் சொல்லிட்டோம் நம்ம. ஹீப்ரூவில் சொன்னேன். இப்போ நான் இதை தான் அவங்க ஜெபமாக ஜெபிச்சாங்க. அப்போ நம்ம ஒரு காரியத்தை செய்யும் போது அதை ஏனோ தானோன்னு செய்கிறதில்ல, கடவுளுக்கு உண்மையான ஒரு உற்சாகத்தோடு செய்கிறது. பிரைஸ் எல்லாம் அப்படி தான் அவர், நான் அந்த ஜெபத்தில் போய் உட்கார்ந்தப்போ அவர் அந்த நேரம் சொன்னது எனக்கு புரியல. ஏன்னா நம்ம எம்ப ப்ரேயருக்கு வரோமோ, எப்பொழுதெல்லாம் இந்த ஆலயத்துக்குள்ளே வரோமோ அப்பெல்லாம் பிசாசு நம்ம பக்கத்தில் வந்து உட்கார்ந்து விதைக்கப்படாமல் பார்த்துப்பான். அவன் செய்கிற ஒரே ஒரு வேலை அதுதான், உங்ககிட்ட அந்த விதைக்கப்படும். அதனால தான் சொல்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை ஆகட்டும், எந்த நேரமாக நீ ஆலயத்துக்கு போகிற போது வாசப்படியில் செருப்பை கழட்டி போடுறது போல் உங்களுடைய எல்லா கவலை என்னத்தையும் தூக்கி போட்டுட்டு ஆண்டவர் என்ன பேச போகிறாருன்னு கருத்தாய் தேடிட்டு வரணும். இங்கே உள்ளே வந்து நீங்கள் உட்காந்து முதல்ல ஆண்டவரை துதிக்கணுங்க. முதல்ல நீங்கள் கரங்களை விரித்து இப்படி விரித்து வச்சுட்டு துதிக்கணும். ஆண்டவரே உமக்கு நன்றி. அதுக்கு தான் நம்ம வந்த உடனேயும் நித்திய ஸ்துதிக்குரிய பாடுறோம். அதுக்கு மூவரு தெய்வத்திற்கு ஒரு புகழ் பாடல். நம்ம அதெல்லாம் விட்டுட்டோம். முன்னாடியெல்லாம் வந்தோடனே முழங்கால் போட்டு அச்சிஷ்ட சிலுவை போடுவோம். இப்போ அச்சிஷ்ட சிலுவையே மறந்து போச்சு. அதெல்லாம் அவுடேட்டட் ஆகி போச்சு. பிரைஸ் எல்லாம் உங்களுக்கு போட தெரியுமா? அச்சிஷ்ட சிலுவை போடுங்க பார்ப்போம். இப்போ எல்லாரும் பிள்ளைங்கள்லாம் போட்டுருச்சு, வெரி குட். இவங்க பார்க்குறாங்க, நல்ல வேலை இந்த பக்கம் இந்த ஆளு திரும்பலை. வருவேன் இரு வரேன் பாருங்க. இப்போ பசங்களாம் உள்ளே வரும்போது நெஞ்சுக்கும் வாய்க்கும் ஒரு டச்சு கொடுக்குறான். அதுதான் அவனுக்கு தெரிஞ்ச அச்சிஷ்ட சிலுவை. சில பேர் என்னென்னமோ செய்கிறாங்க. கோயிலுக்கு வீடத்தில் நின்று பார்த்தோம்னா அப்படித்தான் இருக்குது. அவமானத்திற்குரிய செயல்கள் நிறைய நடக்குது. நம்ம தான் மாற்றிக்கணும். நீங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். வீட்டில் வழிபாட்டுக்குள்ளே நிறைய வழிபாடுகள், தேவையற்ற வழிபாடுகளை சொருகிறோம். அதை கொடுத்துருக்குறாங்க, பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஒரு இடத்துக்கு போயிருக்கிறோம் சம் இயர்ஸ் பேக். இப்போ அது மாதிரி நடக்குதா தெரியல. நற்கருணை வாங்கினோன்னே ஒரு 10 பேர் வந்து கோயிலுக்கு முன்னாடி பீடத்துக்கு முன்னாடி நின்னான். பார்த்தீங்கன்னா எல்லாரும் இந்த வயிறு தெரிகிற மாதிரி சட்டை, ஆம்பளை பிள்ளை 5 பேர், பொம்பளை பிள்ளை 5 பேர், எல்லாம் வாலிப பிள்ளைகள். ரெண்டு இப்படி கையை வச்சு நின்றுட்டு ஆட ஆரம்பிச்சிட்டான். ஓன்னு. அதில் ஒரு பிஷப் வேறு இருக்கிறாரு பூசையில், அவர் தான் பூசை வச்சார். பாருங்கள், வயிறு தெரியுது, சட்டை அவ்வளோ தூக்கி இருக்குது. அப்படி ஒரு ட்ரெஸ்ஸை ஒன்று மாட்டிக்கிட்டு வந்து ஆடிக்கிட்டு இருக்கான். இன்னும் பேயாட்டம். அது கேட்டால் அது கம்யூனியன் டான்ஸா? கம்யூனியன் டான்ஸ் யாரா சொல்லி கொடுத்தா இந்த கம்யூனியன் டான்ஸ்? தெரியல, கண்டுபிடிக்கிறாங்க. திருவிழான்னு வந்துட்டால் போதும், ஒரு சொம்பை தூக்கிக்கிட்டு வந்துடுவாங்க. மங்கள ஆர். அது தமிழ் கலாச்சாரத்தில் இருக்கிற ஒரு அடையாளம். அதை செய்யலாம், அதுக்கு ஒரு தகுதியான ஒரு, அதெல்லாம் ஒரு அவமானத்தின் சின்னமாக மாற்றக்கூடாது. இல்லை, நீங்கள் அன்பியத்தை வந்து சிறப்பு செய்யுங்கன்னாக்க என்ன, உங்கள் அன்பியம் தான் எங்கள் அன்பியமா? ஐயோ என்ன பண்ணுறது, அந்த சொம்பு இருக்கு, சீக்கிரம் எடுத்துட்டு வா. கடைசியாக அந்த சிறப்பு செய்யணும்னா உடனே நம்ம தேடுறது ஒரு சொம்பு தான். அதை தூக்கிட்டு வந்துட்டு நின்றுக்கிறது. ஒரு இடத்துல ஒரு பாட்டிக்கு நிப்பாட்டி விட்டாங்க. அந்த பாட்டியம்மா பட்டு புடவையோடு வந்து நின்று, நீ தான் எடுக்க போகிற சாமிக்கு, ஆல்பர்ட் சாமி வர்றாரு அப்படின்னோடனே அந்தம்மா பட்டு புடவை, அது மண்டிப்பு கலையாத நல்லா மொட்டைன்னு இழுத்து வச்சு வாயில் அந்தம்மா இழுத்து பிடிச்சிக்கிட்டு இப்படி வாயில் வச்சுட்டாங்க. பாட்டு பாடினோன்னே இப்படி சுற்றுனாங்க பாருங்க, இப்படி புடவை இவ்வளோ பின்னாடி போயிடுச்சு. போனால் போய் தொலையுதுன்னு இந்த அம்மா எடுக்க வேண்டியது முடியல அவங்களால. அவங்களுக்கு வந்து புடவை வாயில் இருக்கணும். உடனே இந்த சொம்பை வந்து சுற்றுறது, ஒரு கையில் புடவையை தேடுறது.
சொம்பு எங்கிட்டு சுத்ததுன்னு தெரியாமல் இங்கிட்டு ஒரு சத்தம் இங்கிட்டு ஒரு பயுது. ஆனால் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நாங்கள் சிரிக்காமல் நிற்கணும். ஏன்னா வீடியோ வேற பிடிக்கும், அதனால சிரிக்கப்படாது, அப்படியே நிற்கணும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சில நேரத்தில். ஒரு இடத்துல அந்த கொண்டை மேலே ஒரு சூடை வச்சு கொளுத்தி விட்டாங்க. இதெல்லாம் யாரும் சொல்ல, ஆயர் மன்றத்தில் இந்த முடிவுலாம் சொல்லவே இல்லை. கொளுத்தி விட்டுட்டாங்க. அவன் பாடுறவங்களாவது கொஞ்சம் வேகமாக பாடினா பரவாயில்ல. அவன் மங்கள ஆரத்தின்னு அதுக்குள்ளே எரிஞ்சு கொண்டை வந்து மண்டைக்கு வருது. எனக்கு நெஞ்செல்லாம் படபடங்குது. அடுத்தது சுற்றிட்டு நம்மகிட்ட கொடுப்பாங்க. ஐயோ, அடுத்த நாள் பேப்பரில் வந்தாலும் வந்துடும். தேங்காய் வெடித்து சிறு பாதிரியார் முகம் பாதி காணாமல் போனது. தேவ பிள்ளைகளை ஒரு இடத்துல அந்த சொம்பு மேலே சோறு இருக்குது பாருங்கள், அதை கலர் பொடி போட்டு நல்லா பிணைஞ்சி அதில் சிலுவை வடிவம் வச்சுருக்குறாங்க. அது நல்லா காஞ்சி போயிருந்தால் கூட தெரிஞ்சிருக்காது. அது ஒரு டெக்கரேஷன், நல்ல க்ரியேட்டிவிட்டியாம்மா. அது என்ன செய்து, அது கொல கொலன்னு வச்சதில் அது சுற்றும் போது சொயின்னு வந்து தொக்குன்னு கீழே விழுவுது. பெரிய கஷ்டங்க. கடவுளுக்கு நம்ம கொடுக்குற பலி சிறப்பாக இருக்கணும், அது ஒழுங்காக இருக்கணும். கீப் அன் ஆர்டர். அதனால தான் சொல்கிறோம், பிசாசு எங்கே கொண்டு வந்து எதை சொருவலான்னு நமக்கு கண்டதையும் சொல்லி தருவான். ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். நம்ம கடவுளுக்கு கொடுக்க போகிற காணிக்க காயின் ஆபேல் காணிக்க நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஆபேலின் காணிக்கை சிறப்பாக இருந்தது, அவன் கருத்தாக இருந்தான், அவ்வளோதான். என்னங்க சிறப்பு? அவன் ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சான்னா அதில் கருப்பே இருக்கக்கூடாது. வெள்ளை குட்டின்னா வெள்ளை குட்டி தான், அதில் ஒரு சின்ன கருப்பு கூட இருக்கக்கூடாது. அவன் அப்படி தான் பார்த்தான். கருப்பு குட்டின்னா கருப்பு மட்டும் தான் இருக்கணும், வெள்ளை இருக்கக்கூடாது. வாலில் லைட்டாக வெள்ளை கலர் இருக்குன்னா நோ, ரிஜெக்டட். அது முதல் குட்டியாக இருக்கணும். அவ்வளோ தூரம் கேர்ஃபுல்லாக பண்ணாங்க. இன்றைக்கி கடவுளுடைய காரியத்தில் நம்ம எல்லாருமே கேர்ஃபுல்லாக இல்லாமல் போகிறதுக்கு காரணம், இந்த பிசாசு நம்மளை ஆட்கொள்ளுகிறான். அதனால தான் இந்த விதையாக வார்த்தை உனக்குள்ளே விதைக்காதபடி அவன் பார்த்துக்கிறான். இந்த மாதிரியான சலனங்களை எல்லாம் வச்சுருவான். அதனால தான் ஒரு சில ஃபாதர்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் செய்யக்கூடாது. இந்த ஃபாதர் எதுவுமே செய்ய விட மாட்டார். ஏன் செய்ய விட மாட்டார்? அவர் சொல்கிற விஷயம் என்ன? திருப்பலி பக்தியானது, கருத்தாக இருங்கன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். அப்போ பாருங்கள், யோசிக்கணும். அன்றைக்கி நான் அப்படி தான், இதெல்லாம் புரியல. பிசாசு நம்ம பக்கத்தில் உட்காருவாங்கிறது எனக்கு தெரியல. அன்றைக்கி என் பக்கத்தில் தான் உட்கார்ந்து வந்துருக்கிறான். நீ பாவியான்னு கேட்டான். இவன் என்ன பாவம் செஞ்சுவிட்டான்னு இந்த ஆள் பாவிங்கிறான். திருப்பி அந்த மனுஷன் விடலை, இப்படி வந்தார், நீங்கள் எல்லாம் பாவிகள் பாவிகள் பாவிகள். ரெண்டாவது தடவை பாவின்னோனையே மனசே விட்டு போச்சு, எந்திரிச்சு போயிட்டேன். அடா போயா, பாவியாக இருக்கிறதுக்கு நான் வெளியில் இருக்கிற புண்ணியவானோட இருந்துருவேன். அன்றைக்கி தெரியல நான் பாவியாக எந்திரிச்சு வெளியில் போயிட்டேன். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு முன்னாடி உட்கார என்னால் முடியல. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இதோ நான் என் பிள்ளைகளை கூட்டிகிட்டு நீ பேசுகிற நேரமெல்லாம் அவங்க கேட்டுட்டு உட்கார்ந்துருக்கிறாங்களே, இவர்கள் பாவிகள் என்பதனால இங்கே உட்காரல. அன்றைக்கி நீ ஓடுன பற்றியா? இன்றைக்கி நிறைய பேர் காரணம் சொல்லிட்டு வர முடியாமல் வெளியில் இருப்பாங்க. காரணம் இருக்குது, சரியான காரணம் இருக்கிறது போல் அவங்க நினச்சிக்கிறாங்க. ஆனால் அவங்களால வர முடியல, அதுதான் பிரச்சனை. அதனால தான் பிள்ளைகளை, நீங்கள் வந்திருக்கிற உங்களுக்கு என்ன செய்தி? வராதவர்களை குறித்து நம்ம பேசலை, அவங்களும் வரணுங்கிறது விருப்பம். ஆனால் வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு செய்தி, இணையத்தில் இந்த செய்தியை கேட்கிற நீங்கள், உங்களுக்கு ஒரு செய்தி. என்ன செய்தி? ஆண்டவர் உங்களை பாவிகளாக கூட்டிகிட்டு வந்தாரா? இங்கே பாவத்தை கழுவி உங்களை அப்படியே சுத்தப்படுத்திய ப்ராடக்ட் ஓவர் எவ்ரிதிங், நீ க்ளீன் ஆகிட்ட, போயிட்டு வாப்பா, அடுத்த வருஷம் பாவம் செஞ்சுக்கோ. இதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை கூப்பிட்றாரா? பூசை பார்த்தோன்னே இப்படி இறை செய்தி கேட்ட உடனே என் மோச்சம் திறந்துருச்சுப்பா, எனக்கு எல்லாமே எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்ட் சொல்ல முடியுமா? இல்லையே. சம்திங் டிஃப்ரெண்ட். கடவுள் சொல்கிறாரு, பாவிகளா என் பிள்ளைகளை நான் இங்கே கூட்டிகிட்டு வரல, எனக்கு தேவைப்படுகிற கருவிகளாக என் பிள்ளைகளை நான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு பாத்திரம் தேவை. அன்னைக்கு மரியாள் தேவைப்பட்டார்கள், சூசேப்பர் தேவைப்பட்டார், ஆண்டவருடைய திருத்தூதர்கள் தேவைப்பட்டார்கள். அவர்கள் எல்லாம் நிறைவு கிடையாதுங்க, எல்லாம் பர்ஃபெக்ட். திருத்தூதர்கள் எல்லாம் சூப்பர் இல்லை. இயேசுகிட்ட அவ்வளோ நாள் இருந்துட்டு ஆபத்து நோனி ஓடி போனவங்க இவங்கெல்லாம் பலவீனர்கள். உங்ககிட்டயும் பலவீனம் இருக்கும். உன் பலவீனத்தெல்லாம் என் பலன் வெளிப்பட போகுது, நீ என்னோட நில்லு ஆண்டவர் சொல்றாரு. பிரைஸ் தி லார்ட். பணத்தோட போய் நிற்காத, மனித அதிகாரத்தில் நிற்காத, உலக பெருமையில் நிற்காத, என்கிட்ட நில்லு, என்னோட நில்லு, எனக்கு சான்று பகரணும் நில்லு, நான் உன்னைய என்னுடைய சாட்சியா மாற்றுவேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உன்னை நானே தெரிந்து கொண்டேனே ஆண்டவர் சொல்றாருல்ல. எங்க தெரிந்தெடுத்தாரு? நீ நிற்கிற இடத்துல. நேற்றே நான் சொன்னேன், தெரிந்தெடுக்கும் இடத்தில், உங்க வீட்டுக்குள்ள இன்னாருக்கு கணவனா, மனைவியா, பிள்ளையா, தாயா, தந்தையா,
குருவானவர் அந்த இடத்துல வைக்கிறாரு. இதோ இந்த தந்தை எங்கேயோ இருந்திருப்பாரு. இந்த சின்ன சாமியார் போன வருஷம் வேற இடத்துல இருந்தாங்க, இன்னைக்கு இங்க இருக்கிறாங்க, இங்கே ஓடி உழைக்கிறாங்க. இங்க இருக்கிற பிள்ளைகளை தன் பிள்ளைகளை எடுத்துக்கொள்றாங்க. இந்த பங்கை விட்டுட்டு அடுத்த பங்கு போனோனையும் அங்க இருக்கிற மக்களை தன் மக்களாக அன்பு செய்வாங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்களும் உங்க குடும்பத்தில் ஆண்டவர் உங்களுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கிறார், அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை பெயர் சொல்லி கூப்பிட்டாரு. பிரைஸ் தி லார்ட். உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே, ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றார், வழியும் சத்தியமும் உண்மை ஜீவன் எல்லாம் நான் தான், உனக்கு உயிர் நான் தான். நீ என்னோட இருந்தீனா நீ உன்னை ஆதாயமாக்கி கொள்ள முடியும். ஆண்டவர் அதுக்கு தான் பிள்ளைகளை நம்மளை ஆண்டவருக்கு தேவைப்படுகிற பாத்திரமா இருக்கத்தான் அழைக்கிறார். ஆண்டவருக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு தேடல், அதுதான் உண்மையான தேடல். ஆண்டவருக்காக நான் எப்படி பலன் கொடுக்கிற பிள்ளையா இருப்பேன், அதை தான் நாங்கள் அடிக்கடி சொல்கிறோம். யூ ஆர் டிராவலிங் ஃப்ரம் ஒன் ஸ்டேட் டு அனதர் ஸ்டேட். ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு நீங்கள் கடந்து போகணும். அதைத்தான் நாங்கள் கட்டி எழுப்புதல்னு சொல்கிறோம். கட்டி எழுப்புங்க. கட்டி எழுப்புங்கன்னா என்ன அர்த்தம்? வீடை கட்டி எழுப்புதல்ல. பைபிளில் சொல்லுது பாருங்களேன், தொடக்க நூல் 11:4 சொல்லுது, அவர்கள் வாருங்கள், உலகம் முழுவதும் நாம் சிதறுண்டு போகாதபடி வானலாவிய கோபுரம் கொண்ட நகர் ஒன்றை நமக்காக கட்டி எழுப்பி நமது பெயரை நிலைநாட்டுவோம். நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு போனோன்னே நம்ம வீடை கட்டுறோம், வாசலை கட்டுறோம், நம்மளுடைய அதிகாரத்தை கட்டுறோம், எல்லாத்தையும் கட்டுறீங்க. இதெல்லாம் பாபேல் கோபுரத்துக்கு இணையான ஒரு கட்டுமானங்கள். ஆண்டவருக்காக நீங்கள் என்ன கட்டுறீங்க? கடவுள் கண்டிப்பாக உங்களை அந்த இடத்துல வாழ வச்சிருக்கிறார். ஒரு வீடு கட்டி உங்களை நிலை போய் வச்சிருக்கிறாரு. அந்த இடத்துல நீங்கள் நிலை கொண்டு இருக்கிறீங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, எல்லாம் சரி, இனிமேல் ஆண்டவருக்கு என்னை எப்படி கட்ட விரும்புகிறாரு, ஆண்டவருக்காக நான் எதை கட்டுவேன்? அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை இதோ இந்த ஒரு நிலைன்னு சொல்கிறேன் பாருங்களா. அது என்ன நிலை தெரியுங்களா? பக்த நிலையிலிருந்து சீட நிலைக்கு கடந்து வாங்க. டிராவல் ஃப்ரம் டிவோட்டி டு டிசைபிள். இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார் பிள்ளைகளை. கடவுள் விரும்புகிறது எது? பக்தர்களா சீடர்களா? சீடர்கள். எங்க விரும்புகிறார்? எங்க சொல்லியிருக்கிறாரு நான் சீடர்களை தான் விரும்புகிறேன்னு? பக்தர்களையும் அன்பு செய்கிறாரு, ஆனால் அவர் சீட நிலையை ஆமோதிக்கிறாரு, அதைத்தான் விரும்புகிறார். மார்த்தாள் மரியாள் கதையில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? மார்த்தாள் ஒரு பக்த நிலையில் இருக்கிறாங்க, மரியாள் சீடத்துவ நிலை. காலில் உட்காந்தி குரு என்ன சொல்கிறார் முதல்ல கேளு, அப்புறம் தானே செய்ய முடியும். அறிவிக்கப்படுறத நீ கேட்டால் தானே செய்ய முடியும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், கோயிலுக்கு கூட்டிகிட்டு வா, அவன் பிள்ளைகளை கூட்டிகிட்டு வா, கேளு, நான் என்ன பேசுகிறேன்னு கேளு. அதான் சீடத்துவத்தினுடைய முதல் நிலை. பாருங்க, அவர் ஓடி ஓடி போய் சீடர்களை கூப்பிட்டாரு, என் சீடராக இருக்க வாங்க. அப்படின்னா அவருக்கு அந்த சீடத்துவங்கிறது ரொம்ப முக்கியம். யோவான் நற்செய்தி 15வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம், எடுத்து போய் வாசிச்சு பாருங்க. யோவான் நற்செய்தியில் 15வது அதிகாரத்தில் அந்த செடி கொடியெல்லாம் பற்றி பேசிகிட்டே இருப்பார். திராட்சை செடி கொடியோட இணைந்து இருக்கணும் அப்படியெல்லாம் சொல்லிட்டு அதில் பாருங்கள், உண்மையான அந்த திராட்சை செடியை பற்றி பேசுகிறவர் 15வது அதிகாரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பாருங்க, 8வது இறைவசனம், நீங்கள் மிகுந்த கனிதந்து. சும்மா உட்காந்துக்கிட்டு ஆண்டவரே ஆண்டவரேன்னு பக்த நிலையில் இருப்பதில்லை, சீடத்துவ நிலையில் தான் நீ கனி கொடுக்க முடியும். நீங்கள் மிகுந்த கனிதந்து என் சீடராய் இருப்பதே, நல்லா கேட்டீங்களா? என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இயேசுசாமி தந்தைக்கு மாட்சி அளிக்க வந்தார். நீங்களும் நானும் அதே தந்தைக்கு மாட்சி அளிக்கணும். இதுதான் பர்பஸ். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய திட்டமும் ஒன்று தான், தந்தைக்கு மாட்சி கொடுக்கணும். மகன் காட்டிட்டு போயிட்டாரு எப்படி மாட்சி கொடுக்கறது தந்தைக்குன்னு. இப்போ நீங்களும் நானும் அவர் பின்னாடி போகணும், ரத்தம் சிந்தனம். அதனால தான் நீராலும் ரத்தத்தினாலும் சொல்லப்பட்டது. நீங்கள் நீரால தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறீங்க. அதனால தான் இந்த ஸ்பெஷல் டாஸ்க் இஸ் யோர்ஸ். இப்போ நாங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இப்படி தான் வாழணும்னு எங்களுக்கு என்ன கட்டளை? we are called to be a priest. நாங்கள் அதுக்கு ஒத்துக்கிட்டு வந்திருக்கிறோம். இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ரோட்டில் போனால் எல்லாரும் கிண்டல் பண்ணுவான். யார் என்ன சொன்னாலும் நாங்கள் அதை பற்றி கவலைப்படுறதில்லை. ஏன்னா இது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பின் அடையாளம் இதுதான். அப்போ பாருங்க, ஒரு குருவானவர் இப்படி தான் இருக்கணும்னு நீங்கள் கட்டளை கொடுக்குறீங்களே, அப்போ உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு கட்டளை உண்டு. எல்லாருக்கும் யாரெல்லாம் திருமுழுக்கு பெற்றிருக்கிறீர்கள் என்று நம்புகிறீர்களோ அதில் உங்களுக்கு ஒரு கட்டளை உண்டு.
அப்போ அந்த கட்டளையை நீங்கள் உணரணும். அதுதான் சீடத்துவத்திற்கான முதல் நிலை, புரிதல், அறிதல். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை கட்டி எழுப்ப அழைத்து கொண்டிருக்கிறார். உலகத்தினுடைய கட்டுமானத்தை அல்ல நம்ம சொல்றது, கடவுளுக்காக கட்டி எழுப்புகிற ஒரு ஆசீர்வாத கட்டுமானம் இது. ஆண்டவர் பாருங்க, இதைத்தான் மனமாற்றம்னு சொல்றோம். இப்போ நீங்க வந்திருக்கிறீங்க, மனமாற்றம் அடைய வேண்டியவங்க யாரு? கோயிலுக்கே வராதவங்க, கடவுளை திரும்பி பார்க்காதவங்க. இப்போ நீங்களாம் நல்ல மனுஷங்க, நீங்களாம் பக்தி நல்ல ஒரு ஆண்டவருடைய விசுவாசிகள், பக்தர்கள்னு சொல்லலை, விசுவாசிகள். நீங்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறீங்க, எவ்வளோ நேரம் ஆனாலும் இங்கே உட்கார்ந்துருப்பீங்க, ஆண்டோடைய வார்த்தையை கேட்குறீங்க. இங்கே மட்டும், இன்றைக்கி மட்டும் இல்லை, எங்கெல்லாம் அப்படி கடவுளுடைய வார்த்தை பகிரப்படும் அங்கெல்லாம் வரீங்க. அப்போது உங்களுக்கு மனமாற்றம்ங்கிற வார்த்தை எப்படி ஃபிட்டிங்காக இருக்கும்? எப்படி உங்களுக்கு இந்த வார்த்தை சரியான வார்த்தையாக உங்களை அப்ளை பண்ண முடியும்? உங்ககிட்ட இதை பற்றி பேசவே முடியாது. ஏன்னா உங்களுக்கு மனமாற்றம் தேவையில்லை. உங்களுக்கு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, எனக்கு மனமாற்றம் தேவையில்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன். இல்லை, இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே மனமாற்றம் வேணும். மனமாற்றம் என்று நம்ம சொல்வது ஏதோ கடவுளை நம்பாதவர் கடவுளை நான் நம்புறேன்னு இப்படி திரும்புறது மட்டும் இல்லை, கடவுளுக்காக முதிர்ச்சி நிலைக்குள்ள நம்ம முன்னேறி செல்லுதல், அதுதான் மனமாற்றம். க்ரோயிங் இன் கிரேஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். இது எப்போயா அடைய முடியுமா சாமி? இதுக்கு நிறைவே கிடையாது. அதுக்கு தான் இயேசு சாமி எங்கே கொண்டு போய் வச்சார் தெரியுமா பாயிண்ட்டை? தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீயும் நிறைவுள்ளவராயிரு. தந்தையை போல நிறைவை நம்ம எப்படி எட்டி பிடிக்க முடியுமா? சாவுற நேரத்தில் கூட நம்ம ஆண்டவரே உங்களை நான் புகழ்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும், அப்போ கூட நிறைவடைய முடியாது. அதனால தான் பாருங்க, கிறிஸ்துவின் மனமாற்றம் என்பது நாம் இழந்ததை எல்லாம் மீட்டெடுப்பது. பாவ நிலை நம்மகிட்ட, நேற்று நான் சொன்னேன், ஹமார்த்தியான்னா மிஸ்ஸிங் த மார்க். நம்மகிட்ட இந்த பாவம் என்பது நம்மளுடைய அடையாளத்தை மூடி கிடக்குதுன்னா ஒவ்வொரு பாவமாக எடுத்து வெளியில் போடுங்க. போட்டுட்டு நம்ம ஆண்டவருடைய அடையாளத்தை மீட்டெடுத்து நீங்கள் ஆண்டவருக்கு முன்னாடி அந்த உண்மை வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கும் போது அதுதான் தந்தையை நோக்கி நீங்கள் பயணிக்கிற பயணத்தினுடைய நிறைவின் பயணம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அதுக்கு தான் நம்மளை கூப்பிடுறாரு பாருங்க. எபிரேயர் 6வது அதிகாரத்தில் ஒன்று சொல்லுது, கிறிஸ்துவை பற்றிய படிப்பினையின் தொடக்க நிலையிலேயே நின்று விடாமல் நாம் முதிர்ச்சி நிலையை அடைய வேண்டும். இப்போ இந்த குட்டி பிள்ளைங்கள்லாம் இங்கே உட்காந்துருக்குறாங்க, கொஞ்சம் வளர்ந்த உடனே எங்கே உட்காருவாங்க? கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க, கொஞ்சம் வாலிப நிலைக்கு வந்தோடனே கொஞ்சம் அப்படி போய் பின்னாடி உட்காந்துப்பாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க, கொஞ்சம் பின்னாடி போயிடுவாங்க. இப்படியே பின்னாடியே போய் இன்றைக்கி நம்ம அப்படி தான். நீங்கள் ஸ்கர்ட்டு போட்டுக்கிட்டு சின்ன பிள்ளையாக இருந்தப்போ முன்னாடி உட்காந்துருந்தீங்க, கொஞ்சம் வளர்ந்துட்டீங்க, பின்னாடி போயிட்டீங்க, இப்படியே பின்னாடி போயிட்டோம் நம்ம. இப்போ உடல் வளர்ந்துருச்சு, உடை மாறி இருக்குது, பேச்சு மாறி இருக்குது, சாப்பாடு மாறி இருக்குது. கேள்வி இதுதான், உன் ஆத்மாவின் பயணம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குதா? நீங்கள் சோதிச்சு பார்க்கணும் பிள்ளைகளை. ஆண்டவர் அதுக்கு தான் நம்மளை கட்டி எழுப்புங்கன்னு கூப்பிடுறாரு. இந்த உலக பயணம் எப்படி மாறிக்கிட்டே இருக்குதோ அதே போல் உன்னுடைய ஆத்மாவினுடைய நிலையும் மாறணும். இந்த குழந்தைகிட்ட இருக்கிற ஒரு ஆன்மாவினுடைய ஒரு வளர்ச்சி நிலை என்பது உங்ககிட்ட இருக்கிறது ஈக்குவலாக இருக்கக்கூடாது. சம்திங் ஷுட் பி பியாண்ட். அப்போது ஒரு குழந்தைகிட்ட நான் எதிர்பார்க்கிறத விட பெரியவங்ககிட்ட நாங்கள் நிறைய எதிர்பார்க்குறோம். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நாங்கள் ஆண்டவர் நம்ம எல்லாத்தையும் உங்ககிட்ட எதிர்பார்க்கறத விட எங்ககிட்ட நிறைய எதிர்பார்க்கிறாரு. தேவ பிள்ளைகளை ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, எபிரேயர் 5:14, முதிர்ச்சி அடைந்தோருக்கு ஏற்றது திட உணவு, அவர்கள் நன்மை தீமையை பகுத்தறிவதற்கான ஆற்றல்களை பயன்படுத்த பயிற்சி பெற்றவர்கள். இப்போ நம்மகிட்ட அந்த பயிற்சி இருக்குதா? நன்மை தீமையை பகுத்தறிவதற்கான ஆற்றல் பயிற்சி இருந்ததுன்னா கையில் கயிறு கட்ட மாட்டோம், வீட்டில் மந்திரம் பண்ணி தாயத்தை வைக்க மாட்டேன். அடுத்தவன் உனக்கு தீமை, வீட்டுக்குள்ளே ஏதாவது தீமை நடந்துருச்சுன்னா யாரோ ஒருத்தன் மந்திரம் போட்டுட்டான்னு நீ சொல்ல மாட்டேன். அவன் எனக்கு ஏதோ ஒன்று செஞ்சு வச்சுட்டான், எய்த்த வீட்டுக்காரன் என்னை எட்டி பார்த்துக்கிட்டே இருந்தான், அதனால என் வீடு இப்படி நாசமாக போச்சுன்னு நீ சொல்ல முடியாது. முதிர்ச்சி அடைந்த பிள்ளைகள் அப்படி பேசுவதில்லை. எங்ககிட்ட கேட்பாங்க, எங்களுக்கு அப்போ தெரியும் கேட்குறவங்க முதிர்ச்சி நிலையில் இல்லை. அப்போ நாங்கள் என்ன செய்வோம்? அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வழி நடத்துவோம். சில பேர் கேட்பாங்க, பாவமாக தான் இருக்குது, என்ன செய்கிறது? பெரியவங்க இவங்களே முதிர்ச்சி நிலை இல்லைன்னா எப்படி ஆன்மாவில் பிள்ளைகளை எப்படி வழி நடத்துவாங்க? அதனால தான் சொல்கிறேன், ஒரு சில பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க, இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குது. சாமி, நான் கடன் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா? வட்டிக்கு வாங்கலாமா வாங்கப்படாதா? புறமா 2 பொம்பளை பிள்ளை போட்டாவை எனக்கு அனுப்பி, இல்லை எது நல்லா இருக்குன்னு பார்த்து சொல்லி சாமி, என் பிள்ளைக்கு நான் பார்த்துக்கலான் இருக்கேன். நான் ஒத்து பார்த்தேன், 2மே நல்லா தாமா இருக்குது அப்படின்னு. ஓம் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணோம், ஓம் பிள்ளைகிட்ட கேட்பியா, என்னக்கிட்ட கேட்பியா?
அப்போ ஒரு தாய்க்கு முடிவெடுக்க தெரியல பார்த்தீங்களா, ஒரு தந்தைக்கு முடிவெடுக்க தெரியல, முதிர்ச்சி நிலை இல்லைங்க. அப்போ மரம், நீங்கள் தப்பான ஒரு முடிவை பிள்ளைங்க எடுக்கிறாங்கன்னா, பிள்ளைங்களை வளர்த்தது நீங்கள் வளர்ப்பு அப்படித்தான். அப்போது மரம் தன் கனியிலிருந்து அறியப்படுகிறது. சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ பயந்துக்கிட்டு இருந்தாங்க, ஒழுங்கா உட்கார் தொலைச்சி விடுவேன், பயந்துக்கிட்டே இருந்தாங்க. வளர்ந்த பிற்பாடு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு இவங்களை எப்படி டேக்கிள் பண்ணணும்னு. அப்போ நீங்கள் என்னங்கிறத உங்கள் கனி வெளிப்படுத்துது. அப்போ நீங்கள் உடனே ஐயோ அம்மான்னு கத்தக்கூடாது, உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அப்போ எதை செய்யணுமோ அப்போ செய்யணும் பாருங்க. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, கொலோசியர் 1:28 கிறிஸ்துவை பற்றியே நாங்கள் அறிவித்து வருகிறோம், கிறிஸ்துவோடு இணைந்து ஒவ்வொருவரும் முதிர்ச்சி நிலை பெறுமாறு ஒவ்வொருவருக்கும் அறிவுரை கூறி முழு ஞானத்தோடு கற்பித்து வருகிறோம். நிறைய இடத்துல இருக்குது, நிறைய இடத்துல நீங்கள் இந்த மாதிரி முதிர்ச்சி நிலை அடையணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. முதிர்ச்சி நிலை எவ்வளோ தூரத்துக்கு ஃபாதர்? தந்தையே சொல்லிட்டாரு, இயேசு அடைய முடியாது. எபேசியர் 4:13 சொல்லுது, நாம் எல்லோரும் இறைமகனை பற்றிய அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைவோம், கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெருமளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைவோம். ஒவ்வொரு ஆலயமுமே கிறிஸ்துவினால் கட்டப்படுகிற ஆலயங்கள். இந்த இடத்துல எப்படி ஒரு மாறுபட்ட எண்ணங்கள் வர முடியும்? எல்லாருமே ஒரே கிறிஸ்துவை அறிக்கையிடுகிற பிள்ளைகளாக இருந்தோம்னா நம்மகிட்ட மாறுபட்ட எண்ணங்கள் வர முடியுமா? நம்மளுடைய சபைகளுக்குள்ள நம்மை வேறுபடுத்துகிற அடையாளங்கள் இருக்க முடியுமா? ஜாதிய கட்டமைப்புகள் செயல்பட முடியுமா? பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், அவன் பரதேசி, நான் தான் பெரிய ஆளு சொல்ல முடியுமா? நம்மகிட்ட இருக்குதே, இல்லைன்னு சொல்ல முடியாதே. அப்ப என்ன அர்த்தம்? நாம் எல்லோரும் இறைமகனை பற்றிய அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைவோம். அப்ப இயேசுவை பற்றி இன்னும் நான் அறியல. என் தந்தையை அறிவது என் மகனை அறிவதற்கு சமம், மகனை அறிவது தந்தையை அறிவதற்கு சமம். அப்ப இயேசுவை இன்னும் அறியல. அப்பனா என்ன செய்யல? நான் ஆண்டவருடைய காரியங்களில் கட்டப்படலைன்னு அர்த்தம். கட்டப்படுவதுன்னா எப்படி ஃபாதர்? ஆண்டவர் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் பைபிள் படிக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பைபிள் எத்தனை பேர் உண்மையை சொல்லணும்? பொய் சொன்னீங்கன்னா ஆண்டவர் கண்ணு நோண்டிடுவார். எத்தனை பேர் இந்த பைபிளை நான் முழுசாக படித்து முடிச்சிருக்கேன், ஒரே ஒரு தடவையாவது முடிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் கை தூக்கி காட்டுங்க. முழுசாக முடித்தவங்க தான் கை அசைச்சு காட்டுங்க. பரவாயில்ல, ஒரு 25-30 கை தூக்கி இருக்குது, பரவாயில்ல, வெரி குட். கொஞ்சம் பேர் கொஞ்சம் தான் தூக்கி இருக்கிறாங்க, வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, தூக்குனவங்களுக்கு வாழ்த்துக்கள், தூக்காதவங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்களாம் உண்மையை சொல்லியிருக்கிறீங்க, அதனால் உங்களை நாங்கள் சிறப்பாக வாழ்த்துறோம். பரவாயில்ல, உண்மையை ஒத்துக்கிறீங்க இல்லையா? அது பெரிய விஷயம். சரி, இப்போ ஒரு டார்கெட் வைப்போமே. ஆண்டவருடைய ஞானம் வெளிப்படுகிற புத்தகம் இந்த புத்தகம். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எவ்வளவோ படிச்சிருக்கிறீங்க, நீங்கள் படித்த படிப்பெல்லாம் நீங்கள் ஒரு 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்தவர்னு வச்சுக்கோங்களேன். 1ஆம் கிளாஸ் புஸ்தகம், 2ஆம் கிளாஸ் புஸ்தகம், 3ஆம் கிளாஸ் புஸ்தகம் எல்லாத்தையும் அடுக்கி வைப்போமே. அடுக்கி வச்சா இவ்வளோ தூரத்துக்கு வருமா? சொல்கிறது புரியுதா? 1ஆம் கிளாஸ் தமிழ், கணக்கு, இங்கிலீஷு இப்படி புஸ்தகம்லாம் இருந்துச்சு இல்லையா? அதெல்லாம் அடுக்கி வச்சு 1, 2, 3, 4ன்னு அடுக்கி 12ஆம் கிளாஸ் வரைக்கும் அடுக்கணும்னா இந்த உயரம் வரைக்கும் வருமா? இன்னும் கூட வருமா? இன்னும் கூட வரும். சரி, இவ்வளோத்தை அடுக்கியாச்சு. இப்போ இந்த பைபிள் எங்கே வை? இவ்வளோ படித்தமே, இத்தனோண்டு புஸ்தகத்தை நம்மளால் ஏன் படிக்க முடியாதா? என்ன முழிக்கிறீங்க? இவன் எங்கேயோ இழுத்துட்டு போகிறான், நம்மளை கொண்டு மாட்டி விட்டுருவான். பயப்படுறவங்களாம் சேர்ந்து சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். பத்தியா? இவ்வளோ புஸ்தகத்தையும் வாசிச்சிங்க பிள்ளைகளை, நீங்கள் இவ்வளோதையும் ஜெயிச்சு தான் வந்து நீங்கள் இந்த நிலையில் உட்கார்ந்துருக்கிறீங்க. அதுக்கு மேலே படித்தவங்களெல்லாம் நான் கணக்கில் வைக்கல, நீங்கள் பார்த்துக்கங்க. பாருங்கள், அப்போ இவ்வளோ படித்த நம்மளால் இந்த புஸ்தகத்தை படிக்க முடியாதா? முடியுமா? ஏன் அப்போ இன்னும் முடியல? we have not thought over it. அவ்வளோதான், நம்ம யோசிக்கல அதை பற்றி. அதான் சாமியார் பிரசங்கத்தில் சொல்கிறாரே, கொஞ்சம் கொஞ்சமாக பத்தாதே. முதிர்ச்சி நிலைக்கு ஒரு டாக்டராக ஒருத்தர் போகிறாருன்னா அவர் இதய ஆப்ரேஷன் பண்ணுறாருன்னா இதயத்தை திறந்தோன்னே எங்கே இதயம் இருக்குன்னு தெரியணும். அவர் இதயத்தை இங்கே திறந்துக்கிட்டு வலப்பக்கம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு இங்கிட்டு தேடிக்கிட்டு இருந்தார். எங்கப்பா இதயமே காணோம் அப்படின்னாருன்னா நீங்கள் என்ன சொல்றீங்க? டாக்டராக இருந்தாலும் ஒரு டாக்டர்கிட்ட போயிருந்த டாக்டர் தான் அவர் பேசிக்கிட்டே அப்படின்ட்டு அங்கே கம்பவுண்டர் ஊசி எடுத்து வச்சுட்டாரு. உதவி செய்கிற பியூனு பேசவே மாட்டான், அவன் ஊஞ்ச உருன்னு வச்சுருக்கான்.
வச்சுட்டு அவன் பேசிட்டு நான் அப்போ தான் போய் உட்கார்ந்தேன். அவன் ஏதோ ஒரு ஊசியை கொண்டு வந்து அங்கே வச்சான். சரியா பேர் எல்லாம் சரியா பேர் எடுத்து குத்தி விட்டாரு. படிச்சிருக்கிறோம், கேட்க பயமாக இருக்குது. இன்னொரு ஊசி போட்டு விட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? பாருங்கள், தயவு செய்து பிள்ளைகளே, ஒரு மாஸ்டரி ஓவர் அப்படின்றது அதில் சிறப்பாக நம்ம இருக்கணும் இல்லையா? அப்போ இந்த பைபிளை பற்றி நீங்கள் தெரிஞ்சால் தானே கிறிஸ்துவை பற்றி அறிவில் நீங்கள் கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கிறீங்கன்னு சொல்ல முடியும். அப்போது இந்த நாளில் இருந்து நீங்கள் பைபிளை ஒரு வருஷத்தில் இதை முடிச்சிடலாமா இல்லையா? படிக்கலான்னு ஒரு ஆசை வருதா? நான் படித்து இந்த அடுத்த தடவை இந்த சாமியாருக்கு ஒரு நல்ல பாடம் சொல்கிறேன், நான் முடிச்சிட்டேன் சாமி அப்படின்னு என் மேலே கோவப்பட்டாவது படிப்பீங்களா இல்லையா? இந்த சனியனுக்காவது படித்து தொலைவோம் அப்படின்னு சொல்கிறவங்களாம் சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். படம் நல்லவே இல்லைப்பா, ஆண்டவருக்காக இதை நான் படிப்பேன் அப்படி சொல்கிறவங்க சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். வெரி குட், வெரி குட். பார்த்தீங்களா, கரெக்டாக உங்களுக்கு புரிஞ்சுக்கிறீங்க. பார்த்தீங்களா, இதுக்கு சொல்லப்படாது அதுக்கு சொல்லலாம். இதுதான் ஞானம். இந்த ஞானத்தோடு நீங்கள் பயணிக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. என் அன்பு பிள்ளைகளை, கட்டி எழுப்புவது எதுக்காக கட்டி எழுப்புன்னு ஆண்டவர் சொல்லிகிட்டே இருக்கிறாருன்னா, திருச்சபைக்கு நீங்கள் தேவை, நம்ம தேவை. இப்போ நான் குருக்கள் இந்த ஃபாதர்ஸ் இங்கே போடுறாங்க, இதெல்லாம் இப்படி பண்ணணும் இதெல்லாம் பண்ணணும்னு பிஷப் என்ன ஆர்டராக கொடுக்குறாங்க, நல்லா செய்ப்பா அப்படின்னு சொல்லி விடுறாங்க. அப்போ இவங்க பார்த்து ஒன்று ஒன்றா செய்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து ஒரு சமூகம் இணைந்து செயல்படுது இந்த பங்கில். அப்படி தான் ஒவ்வொரு இடமும் கட்டி எழுப்பப்படுது. அப்போ நாம் ஒரு சாமியார் நினச்சாருன்னா, சீரியலா அதெல்லாம் என்னத்துக்குங்க, அதெல்லாம் இங்கெல்லாம் வேணாங்க, சும்மா ரோட்டில் போடுங்க, அங்கே போடுங்க பூசையில் அதெல்லாம் பாட்டு வருகை பாட்டு. ஒரு பூசைக்கு போயிருக்கிற ஒரு ஃபாதர் படக்குன்னு நிப்பாட்டிட்டார். அப்படின்னாரு, அழைக்கிறார். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த ஃபாதர் ஏன் அப்படி செய்கிறாரு எனக்கு தெரியல. ஒரு சாவு பூசைக்கு கூப்பிட்டுருக்குறாங்க. நான் 4:30 மணின்னு சொன்னாங்க. நான் ஒரு 4:20 உள்ளே போகிறேன். 10 நிமிஷம் முன்னாடி போய்டுவோமேன்னு நான் 4:15 உள்ளே போகிறேன். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம்முடைய பாவங்களை போக்குறோம். எனக்கு ஆடி போச்சு. வெளியில் சாவு வண்டியெல்லாம் நிற்கிது. நான் வேறு சாவு போல இருக்குது, சீக்கிரம் பூச வச்சு அடுத்த பூச உள்ளே போய் பார்த்தா என்னை கூப்பிட்ட அந்த ஆட்கள்லாம் அங்கே நிற்கிறாங்க. எனக்கே ஒரு மனசு கஷ்டமாக போச்சு. என்னடா நம்ம தான் லேட்டாக வந்துட்டோமா? அப்புறம் போய் சாரிம்மா, நான் 4:30 சொன்ன மாதிரி இருந்துச்சு. 4:30 தான் பாதர், நாங்கள் மழை வர மாதிரி இருக்குன்னு சீக்கிரம் தூக்கிட்டு வந்தோம். சாமியார் பூஜையை முடிச்சு விட்டார் சாமி. பாருங்கள், இதெல்லாம் ஆசீர்வாதம். சாமியாராக இருந்தாலும் ஆசீர்வாதம் கிடையாது பிள்ளைகளே. சபையோடு இணைந்து பயணிக்கணும். அதுதான் சொல்கிறோம். முதிர்ச்சி நிலை அப்படிங்கிறது எல்லாருக்குமே வேணும். அப்போ ஒரு 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 குரு, ஒரு ஆயர் ஒரு குருவை ஒரு இடத்துல போடுறாருன்னா, மக்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த செயலை செய்து மக்கள் ஆன்மீக பணியை சரியாய் செய்வது எல்லாத்துக்குமே அளவுகோல் என்பது எல்லாத்துக்குமே ஒன்று தான். அதனால தான் சொல்கிறோம், நம்ம முதிர்ச்சி நிலை அடையணும்னா எதுக்காக இந்த இந்த கட்டியை எழுப்பப்படுதல் அப்படின்னா, நீங்கள் திருச்சபையை கட்டி எழுப்புறீங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு காரியம் செய்வீங்க, உங்கள் பிள்ளைகளை ஒழுங்காக வளர்ப்பீங்க, முட்டி போடு ஜெபம் பண்ண, குடும்ப ஜெபம் செய்வோம். நீங்கள் வீட்டுக்குள்ளே செய்கிறது திருச்சபையை கட்டி எழுப்புகிற காரியம். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் வெளியில் போவீங்க, ஒரு டாஸ்மார்க் உங்களை வான்னு கூப்பிடும். இல்லை, நான் ஒரு குடும்பத்தின் தலைவன், நான் இந்த காரியத்தை செய்யக்கூடாது. நான் ரோட்டில் அப்படி குடிச்சிட்டு இப்படி ஆடிக்கிட்டுன்னா அது என் குடும்பத்துக்கு அவமானம். நான் கிறிஸ்துவின் ஒளியாய் நிற்கிறேன், என்னை பார்க்குறவங்க கிறிஸ்துவை அடையாளப்படுத்தணும், நான் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனால், நீங்கள் செய்கிறது உலகத்துக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆண்டவருக்கு தெரியும். நீ திருச்சபையை கட்டி எழுப்புகிற நல்ல பாத்திரமாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவங்கள தான் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை நானே தெரிந்து கொண்டேனே. இந்த மாதிரி தனக்குள்ளே ஒரு கட்டமைப்பை வைக்கிற பிள்ளைகளை தான் ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறாருங்க. அவங்களுக்கு இன்னும் பணிகளை ஆசீர்வாதமாக மேலே வைப்பார். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, திருச்சபையே, உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளாது. அப்படின்னா நாம் பேதுருவினுடைய கட்டமைப்புக்குள்ளே இருக்கிற அடையாளங்கள். பேதுருன்னா நீங்கள் நினைக்காதீங்க ஏதோ ஒருத்தர் பாப்பரசர் ஒருத்தர் இல்லை. we are all together working for the greater glory of the Lord. கடவுளுடைய பெரிய மாட்சிக்காக நம்ம எல்லாம் இணைந்து உழைக்கிறோம். நீங்கள் கொடுக்குற காணிக்கை, உண்டியலில் காசு போடுறீங்களே, நீங்கள் நினைக்காதீங்க இந்த காசு எங்கே போதும். இல்லை, ஆண்டவருடைய திட்டத்துக்கு எங்கேயோ போய் உன்னுடைய காசு கண்டிப்பாக சேரும், மறந்துடாத. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சின்ன காணிக்கை கூட, அதைத்தான் இயேசுசாமி ஒரு எளிய கைமணியினுடைய காணிக்கையை உத்து பார்த்துட்டு சொல்கிறாரு, இவள் இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறா. ஆண்டவர் எல்லாத்தையும் கவுண்டில் வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. உன் கண்ணீரை ஆண்டவர் கவுண்டில் வைக்கிறாரு, தோல் பையில் சேர்த்து வைக்கிறாராமா. அப்படின்னா ஆண்டவர் இன்னும் எவ்வளோ கருத்தாய் இருக்கிறார் பாருங்களேன். அப்போ நீங்களும் நானும் கருத்தாய் செயல்படணும். நீங்கள் செயல்படக்கூடிய காரியம் ஒன்றுமே
ஆண்டவருடைய பார்வையிலிருந்து விலகி போகாது, வீணாய் போவதில்லை. அதனால தான் நாங்கள் அடிக்கடி பாடுறது, நீ வெறுங்கையோடு போக போவதில்லை, மறந்திடாத தேவன் சொல்லை, கண்ணீரும் கவலையும் இல்லை, உன் வாழ்வில் தொல்லை இனி இல்லை. கடவுள் எல்லாத்தையும் மாற்றி தருவார். எப்போ? ஆண்டவருக்காக பயணிக்கிற பிள்ளைகளோட ஆண்டவர் இருப்பார். உலக பெருமைக்காக பயணிக்கிற பிள்ளைகளோட உலகத்தை சார்ந்த தலைவன் இருப்பான், பிசாசு இருப்பான். பணத்தை கொடுப்பான், நிறைய கொட்டுவான், பிஸ்னஸ் அப்படி போட்டோனையும் மற்றவங்களாம் அதே பிஸ்னஸ் பண்ணுவான், வராது. சாமி கும்பிட்டுட்டு போவான், வராது. எங்கிட்டு பிசாசை கும்பிட்டுட்டு போகிறவனுக்கு கொட்டும். தயவு செய்து உங்கள் மீது பணம் பெரிய ஒரு பொருள் ஆசீர்வாதம் கொட்டிக்கிட்டு இருக்குன்னா நீங்கள் அதை கடவுள் ஆசீர்வாதம் என்று தவறாய் கணக்கிட்டு செய்து விடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் ஏழ்மை இருக்குது, துன்பம் இருக்குதுன்னா அது சாபம் என்று கணக்கிடாதீங்க. அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில் துன்பமும் வேதனையும் தான் இருந்தது, அது சாபம் அல்ல, ஆசீர்வாதம். திருத்துதர்கள் வாழ்க்கையில் வேதனையும் வலிகள் இருந்தது, சிறைச்சாலைகளுக்குள்ளே அடைக்கப்பட்டாங்க. அவர்கள் திருச்சபையை அந்த இடத்துலையும் கட்டுவதை குறித்து ஆண்டவருக்கு என்ன செய்யலாம்னு நினைச்சாங்க. கரங்கள் கட்டப்பட்டு கிடந்தது ஆணிகளை சங்கிலிகளால. அவர்கள் அந்த இடத்துல கூட அவர்கள் ஆண்டவரை புகழ்ந்தார்கள், மகிழ்ச்சியோடு இருந்தாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்படி தான் இருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் காசு பணம் இருந்ததுன்னா மகிழ்ச்சியாக இருப்பேன், என் வீட்டுக்காரிய மனைவி எல்லாரும் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம்னா இல்லை, சஞ்சலங்கள் உண்டு, வாழ்க்கையில் வேதனைகள் உண்டு. ஆண்டவர் சொல்றாரு, துன்ப நேரம் சோர்ந்து விடாதே, ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன், சீக்கிரம் வருவேன், அழைத்து செல்வேன், எழுந்து ஒளி வீசு, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. அதான் பிள்ளைகளே, ஆண்டவர் திருச்சபையை எப்படி கட்டினாங்க? பிள்ளைகள் வேத சாட்சிகளின் ரத்தம், விசுவாசத்தின் வித்து. இன்னைக்கு நம்ம ரத்தம் சிந்துறதுக்கான டைரக்டா ரத்தம் சிந்த ஒரு வழியும் இல்லை. ஆண்டவர் நிறைய வழியை நமக்கு கொடுத்துட்டே இருக்கிறாரு. நீங்க பாசிவ் பிளட் ஷெட்டிங், நாட் லிட்ரல் பிளட் ஷெட்டிங். எப்படி? நீங்க நன்மை செய்யும் போது ரத்தம் சிந்துறீங்க, நன்மை செய்ய போகிற போது அடுத்தவர்கள் உங்கள் மீது வசைப்பாடுவாங்க, ரத்தம் சிந்துவீங்க. இதுதான், இப்படித்தான் நம்ம திருச்சபையை கட்டி எழுப்புறோம். யோசித்து பாருங்க. நாங்கள் பங்கு தளத்தில் அப்படித்தான் நிறைய கல்லடி, நிறைய வேதனை வாங்கிக்கிட்டு தான் இருக்கிறோம். இதே இப்போ பிரசங்கம் வைக்காமல் வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கு ஒரு ஆள்பட்டு சமயம் பற்றி யாரும் ஒரு கமெண்ட் அடிக்க போகிறதில்ல. நாங்கள் இப்படி பீடத்தில் நின்று பேசுகிற போது எங்கள் பேச்சிலேருந்து ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சி ஃப்ளோவில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஜோக்குக்கு ஏதாவது சொல்லுவோம். அதை ஒருத்தர் என்ன செய்வாங்க, குட்படுத்துவாங்க, அது காயமாகும். என்ன சாமி இப்படி பேசி இவ்வளோ பேசுனேன், நல்லது, அதெல்லாம் உங்கள் காதுக்குள்ளே போல. பாருங்கள், பிசாசு எங்கிட்டு போய் உன்னை சுற்றி கொண்டு வருவான் தெரியுமா? நிறைய அது வலிகள் வரும், வேதனைகள் வரும். நம்ம என்ன செய்யறதில்ல, முடங்குறதில்ல. ஸ்ரீலங்காவுக்கு போயிருந்த போது ஒருவன் பெரிய கடுதாசி எழுதி எனக்கு கொடுக்குறான். அந்த ஊருக்காரன் அவன் எழுதியிருக்கிறான், இங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் கடின உள்ளத்தினர், வணங்கா கழுத்துள்ள மக்கள், இவர்களிடத்தில் நீ பேசுவது வேஸ்ட்டு, இங்கே வந்தால் இந்த மக்களுக்கு ஆண்டவர் அதிசயம் செய்ய போகிறார் நீ சொல்கிற. அடுத்த நாள் பிரசங்கத்தில் பப்ளிக்கில் அதையும் சொன்னேன். நான் எங்கேயோ இருந்து இங்கே வந்து ஆண்டவர் உன்னை அன்பு செய்கிறார்னு நான் சொல்லி கொடுக்குறேன். நீ இங்கே இருந்துக்கிட்டு இந்த செய்தியை நேராக வந்து எனக்கு முன்னாடி சொல்ல விரும்பல. நீ மறைஞ்சு நிற்கிற. உலகத்தை சார்ந்தவன் மறைஞ்சு தான் வேலை செய்வான். ஆண்டவருடைய பிள்ளைகள் நேராக நின்று நீங்கள் வேலை செய்யுங்க. ஆண்டவர் திருச்சபையை கட்டி எழுப்புகிற சாட்சிகளை தேடிக்கொண்டு இருக்கிறார் பிள்ளைகளை. ஆண்டவர் அதுக்கு தான் நம்மளை ஏதோ கூப்பிட்டுட்டே இருக்கிறாரு. 1 பேதுரு 4:10 ஆண்டவர் பேசி இருக்கிறாரு, பல்வகை, நீங்கள் கடவுளுடைய பல்வகை அருள் கொடைகளின் சீரிய பொறுப்பாளர்கள். எனவே உங்களுள் ஒவ்வொருவரும் தாம் பெற்றுக்கொண்ட அருள் கொடையை பயன்படுத்தி ஒருவருக்கொருவர் பணிபுரியுங்கள். யூ ஆர் கால்டு டு கிவ். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் கடவுளை நேராக பார்த்துருக்கிறீங்க? நேராக இப்படி ஆல்பர்ட் சாமியை பார்த்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? சரி, நற்கருணையில் பார்த்துருக்கிறீங்க, அருள் சாஸ்திரத்தில் பார்த்துருக்கீங்க. சரி, நேராக போய் பார்க்கணுன்னு ஆசை இருக்குதா? இப்போவே போகிறேன் சாமி, நான் ரெடியாக இருக்கிறேன்னு சொல்கிறவங்களாம் சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் போறியா, இப்போயே செத்து போறியான்னு கேட்குறான். அப்படி பாய் திறக்க. பால்பட்டு சாமியை டிவியில் பார்த்தேன் சாமி, நீ டிவியில் பார்த்த சாமி, நேராக பார்க்குறேன், கொஞ்சம் கருப்பாக இருக்கிற, பரவாயில்ல. நேராக பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கு இல்லையா? இப்போ கடவுளை நேராக போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா என்னைக்காவது? என்ன
இயேசு முடி வச்சிருப்பாரா, நீண்ட அங்கி போட்டிருப்பாரா, எப்படி இருப்பார்? சொகுச்சுவேன்னு இருப்பாரா, இல்லை நம்மள மாதிரி கண்ணகுருவேன்னு இருப்பாரா? கனவு காணுங்களேன், இயேசு எப்படி இருப்பாருன்னு போய் பார்க்கணும், நேருக்கு நேராக பார்க்கணும். அவர் தந்தையின் வலப்பக்கம் உட்காந்துருப்பார். எப்படி உட்காந்துருப்பார்? ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். எப்படி வருவார்? குதிரையில் வருவாரா? அவரை நம்ம நேராக நின்று பார்ப்போமா? இப்போ கோயிலுக்கு முன்னாடி வந்திருக்கு, கோயிலுக்குள்ளே வந்திருக்கிறீங்க, நற்கருணைக்கு முன்னாடி நீங்கள் வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. இப்போ யாராவது உங்களை கையை பிடிச்சி வரக்கூடாதுன்னு சொன்னாங்களா? இல்லை இல்லை. ஆனால் ஆண்டவர் உண்மையாக வரும்போது உங்களை அப்படி எல்லாத்தையும் விட்டுருவாங்களா? எல்லாரும் போங்க, எல்லாரும் போங்க, வந்துட்டீங்களா, போங்க போங்க, விட்டுடுவாங்களா? விட மாட்டாங்க. பைபிளில் எங்கேயாவது சொல்லியிருக்கா விட மாட்டாங்கன்னு? சொல்லியிருக்கு. திருமண விருந்து அழைக்கப்பட்டவங்களாம் வரல. அழைக்கப்பட்டவங்களாம் யார்? பிறப்பிலேயே பேர் சொல்லி தெரிந்தெடுக்கப்பட்ட பேப்டிசம் வாங்கின நீங்களும் நானும் தான். நம்மெல்லாம் வரல. நம்மலாம் காரணம் சொன்னோம். அவசரமாக ஒரு பிஸ்னஸ்க்காக போக வேண்டியிருக்கு சாமி அப்படின்னு சொல்லி காரணம் சொன்னவங்க. புதுசாக நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், தொழில் பண்ணிடுறேன் அப்படின்னு காரணம் சொன்னவங்கெல்லாம் ஓரம் கட்டிட்டாரு. நம்ம மேலே கோவப்பட்டு வெளியில் இருக்கிற ரோட்டில் கிடக்கிறவங்களாம் கூட்டிகிட்டு வாடான்னாரு. அவங்களெல்லாம் கோவத்தில் விட்டுட்டாரா? நீ எல்லாம் போப்பான்னு? இல்லை, அவர்களையும் தயாரித்து சரியாக்கி தான் உள்ளே விடுறாரு. அப்படி பார்க்குறப்ப தான் ஒருத்தன் திருமண ஆடை இல்லாமல் நிற்கிறான். திருமண ஆடை எங்கே தம்பின்னு கேட்குறாரு. அவன் பெப்பேன்னு முழிக்கிறான். தூக்கியவனை வெளியே போடுங்க. அப்போ திருமண ஆடைனா என்ன? நீங்கள் கடவுள் கொடுத்த அந்த சீரிய பொறுப்பை பயன்படுத்தி உங்களுடைய ஆடையை ஆண்டவருடைய பரிசுத்த இரத்தத்தில் தோய்த்து கொண்ட பிள்ளைகள். அதுதான் திருமண ஆடையின் அடையாளம். திருவழிபாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற திருமண விருந்து, திருமண உடை, அங்கே என்னது? செம்மறி பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டு இரத்தத்தில் தான் எல்லாரும் தூய்மையாக்கப்பட்டிருக்கிறாங்க. எபிரேயர்கள் எழுதப்பட்ட திருமுகம் அதை தான் சொல்லுது. ரத்தம் சிந்துதலின்றி தூய்மை இல்லை, பாவ மன்னிப்பு இல்லை, பலி இல்லை, எதுவுமே கிடையாது. நீங்களும் நானும் ரத்தம் சிந்தன பிள்ளைகளை. எப்படி ரத்தம் சிந்துறது? ஆண்டவர் அதுக்கு தான் நம்மளை கூப்பிட்டுட்டு வந்திருக்காரு, சொல்லி கொடுக்குறாரு. ஆண்டவர் நமக்கு பாருங்க சொல்றாரு. 1 கொரிந்தியர் 14:12 தூய ஆவியார் அருளும் கொடைகளை ஆர்வமாய் நாடும் நீங்கள் திருச்சபையை கட்டி எழுப்பும் கொடைகளையே தேடி அவற்றில் வளர்ச்சி அடையுங்கள். இப்போ நம்ம எல்லாருமே கடவுளை போய் பார்க்க போகிறோம், பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம். யார் போய் பார்ப்பாங்கன்னு பைபிள் சொல்லுது தெரியுங்களா? மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரத்தில் 8வது இறைவசனத்தில் தூய உள்ளத்தினர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். தூய உள்ளம்னா என்ன? எப்படி தூய உள்ளம் வர்றதுங்க? தூய உள்ளம்னா எப்படி? கோயிலாக போய் 10 மெழுகுதிரியை கொளுத்தி வச்சுட்டு வந்துட்டான். காசு நிறையா இருக்குது, அதனால் ஃபோன் பண்ணி எல்லா கோயிலையும் எனக்கு ஒரு பூசை வச்சுருங்க, எனக்கு ஒரு பூசை வச்சுருங்க. நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு டிவியில் பூசை பார்த்துக்கிட்டு முடியாட்டுனா பரவாயில்ல, முடிஞ்சவங்க கோயிலுக்கு போகணும்னு நம்ம சொல்கிறோம். இப்படியெல்லாம் தூய்மையாக முடியுமா? அருட்சாதனங்கள் வழியாக கடவுள் நம்மை தூய்மைப்படுத்துகிறார், அது உண்மை. பாவ அறிக்கை வழியாக தூய்மைப்படுத்துகிறார். இன்னொரு வழிகள் வழியாக ஆண்டவர் தூய்மைப்படுத்துகிறார், அதைத்தான் நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த வழிகள்லாம் உங்களுக்கு தெரிந்தது. இன்னொரு வழி இருக்குது, அது என்ன? லூக்கா 11:41 உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடு, அப்பொழுது உனக்கு அனைத்தும் தூய்மையாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். தூய ஆவியானவர் எல்லாருக்கும் கொடுக்கப்படுறாரு. எதற்காக தூய ஆவியானவர் கொடுக்கப்படுறாரு? ஒவ்வொருவரிலும் தூய ஆவியானவர் வெளிப்படுவது எதற்காக அப்படின்னா பொது நன்மைக்காகவே, காமன் குட். அப்போ உங்ககிட்ட இருக்கிற தூய ஆவியானவர் வராரு அப்படின்னா உங்ககிட்ட சில குவாலிட்டிஸை வைப்பார். அது என்ன? முதல் குவாலிட்டி என்னன்னா தூய ஆவியின் கனிகள். முதல்ல உங்களுக்கு அருளப்படும். இந்த குட்டி பிள்ளைகளுக்கெல்லாம் அது கொடுத்தாச்சு. பிரைஸ் தி லார்ட். பசங்கிட்ட கேள்வி கேட்போமா? யார் பதில் சொல்வா? ஐயையோ, இந்த குட்டி பிள்ளை நீ வாடாங்க, அவர் தான் ரொம்ப குட்டியாக இருக்கிறார், அவர்கிட்டே கேட்போம். உங்கள் பேர் என்ன? அறிவா? ஐவன். ஐவன் எத்தனாவது படிக்கிறீங்க? 2வது படிக்கிறீங்க. ஐவன் 2வது படிக்கிறார். வயசு என்ன அப்போ? 7 வயசு. 7 வயசு. சப்போஸ் நான் உனக்கு முன்னாடி ஒரு தட்டில் ஒரு நல்ல சுட சுட சோறாக்கி கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார், இன்னொரு தட்டில் பசுமாடு போட்ட சாணி, இதுவும் நல்லா சோறும் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் நல்லா மணக்குது கம கம்மன்னு, இந்த சாணியும் மணக்குது கம கம்மன்னு. நான் ஐவனுக்கு முன்னாடி 2ஐயும் வச்சு எதையாவது எடுத்து சாப்பிடுப்பா சொல்கிறேன். நீங்கள் எதை எடுத்து சாப்பிடுவீங்க? டெய்லி கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் தான் சாப்பிட்றீங்க.
அதனால் இன்றைக்கி ஒரு நாள் இதை சாப்பிட்லாமா? அவன் முறைக்கிறான் என்ன, சாணியை திங்க சொல்றியா, வெளில வாடா கல்லை விட்டு அடிக்கிறேன். அப்படி நினச்சியா வெளியில் வந்தால் என்னை அடிப்பியா? சாணி சாப்பிட மாட்டியா? ஏன் அதை சாப்பிட மாட்டீங்க? அது நல்லது கிடையாதுங்க. என்னையா இதை போய் நீ வெரி குட் ஐவின், காட் பிளஸ் யூ. நான் கரெக்டாக சொல்லிட்டீங்க, வெரி குட். நீங்கள் போய் உட்காந்துக்கங்க, பரீட்சையில் பாஸ் ஆகிட்டீங்க. ஒரு 2ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கு தெரியுதுங்க இந்த சாணி சாப்பிடக்கூடாதுன்னு. உடம்புக்குள்ளே போகிறத ஒரு குழந்தையால் கூட கெஸ் பண்ண முடியுது பாருங்களேன். ஒரு குழந்தை இதை விட சின்ன குழந்தையாக இருந்தால் கூட சொல்லும் வேண்டாம் அப்படின்னு சொல்லும். ஒரு குழந்தைக்கு தெரியுது உடலுக்குள்ளே போகிறது உணவு, இதுதான் நல்ல உணவு, இது கெட்டது அப்படின்னு தெரியுது. இப்போது நம்ம ஆத்மாவுக்குள்ளே போகிறது நல்லதா கெட்டதான்னு எப்படி நமக்கு தெரியணுமா இல்லைங்களா? உடல் எப்படி ஒரு உணவை உட்கொள்ளுதோ அதே போல் ஆத்மாவும் ஒரு உணவை உட்கொள்ளுது. அந்த ஆத்மாவுக்கு உணவு எப்படி போகுது? உன் கண் தான் உனக்கு விளக்கு. கண் வழியாக போகுது, காது வழியாக போகுது, இச்சைகள் வழியாக உள்ளே போகுது. அப்போ நம்ம டிவியை திறந்து வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஆணு பார்க்குறோமே, அது வழியாக தான் சாணியை நீங்கள் தின்னுட்டு இருக்கிறோம் நம்ம பல நேரம். நம்ம செல்ஃபோனை எடுத்து வச்சுக்கிட்டு இப்படி தட்டுனீங்கன்னாக்க எல்லாம் வந்து கிடக்குது, கன்றாவி எல்லாம் கிடக்குது. நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், மணி டைம் போயிட்டே இருக்குது. அன்பு செய்ய பிள்ளைகள் இருக்கிறாங்க பக்கத்தில், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் அதிகமாக உண்டு. நம்ம செல்ஃபோனில் நிற்கிறோமே, நீங்கள் சாணியை உண்டு கொண்டு இருக்கிறீர்கள், ஆத்மாவுக்கு சாணியை போட்டுட்ருக்கீங்க. அப்போ அந்த இடம் நாரி கிடக்குதே. அப்போ எல்லாம் சரின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே, எப்படி சொல்ல முடியும்? அப்போ திருச்சபையை கட்டி எழுப்ப கடவுள் யாரை தெரிந்தெடுக்கிறாரு? ஆத்மாவிலும் அறிவிலும் ஆற்றலிலும் நிறைந்திருக்கிற பிள்ளைகள், உண்மையை நோக்கி ஆண்டவருக்கோடு நின்று கொண்டிருக்கிற பிள்ளைகள். அப்போ நீங்கள் பைபிள் வாசிக்கிற பிள்ளைகளாக மட்டும் இல்லை, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த உண்மையை நீங்கள் உணர்ந்து ஆண்டவருக்கு நல்லதை கொடுக்கிற பிள்ளைகள். கண்டதையும் வாயிலிருந்து பேசுகிற பிள்ளைகள் இல்லை, உள்ளத்தின் நிறைவிலிருந்தே வாய் பேசுதுங்க. அப்போ உங்கள் வாயிலிருந்து எதையும் ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சேர்ந்துட்டோம்னா எதையாவது பேசுவோம். இல்லை, அங்கே ஒரு முறை டூர் போயிருந்தோம் கோவாவுக்கு. அங்கே ஒரு சில பேர் இன்பத்துக்காகவும் காமத்திற்காகவும் மோகத்துக்காகவும் வராங்க. எங்கள் பங்கில் நான் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன், என் குரூப்பில் இருந்து ஒருத்தர் அவ்வளோ கொச்சையான வார்த்தையை என் பக்கத்தில் இருந்துட்டு பேசுகிறாரு. இன்னொரு கப்புள்ஸ் அங்கே நின்றுக்கிட்டு ஏதோ அவங்க கட்டி பிடிச்சிக்கிறாங்க, முத்தம் கொடுக்குறாங்க. அது அவர் எவ்வளோ கொச்சையாக பேசினார். அவங்க செய்கிறாங்க, அது அவங்க பாடு. நீ ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தால் நீ அப்படி பேசலாமா? ஒரு நேரம் வந்தது, இந்த நபர் எனக்கு எதிராக எழுந்து நின்னார். அன்றைக்கே எனக்கு தெரியும் இவர்கள் ஆண்டவருடைய திட்டத்தில் இல்லாதவர்கள் என்று. பாருங்க, நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் எல்லாம் சரின்னு. இல்லை, செக் யுவர் செல்ஃப். நான் ஏதோ ஒரு நபரை மட்டும் பேசலை, நம்மளும் அப்படி தான் ஏதோ ஒரு நிலையில் நம்மளுடைய மனசுக்குள்ளேருந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். அது உங்கள் வீட்டுக்குள்ளே கதவை அடைத்து கொண்டு நீ உனக்குள்ளே செய்யக்கூடிய பாவங்கள் கூட நீ யார் என்று உன்னை வெளிப்படுத்துகிறது. ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம வெளிப்படணும், நம்ம யாருன்னு மாற்றிக்கொள்ளணும். இதுதான் மாற்றம், இதுதான் முதிர்ச்சி நிலை. நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், இது என் மனைவிக்கு துரோகம், இது என் பிள்ளைகளுக்கு துரோகம், இது என் கணவனுக்கு துரோகம், ஆண்டவருக்கு கொடுத்த வாக்குறுதிக்கு துரோகம், இது நான் இப்படி தான் இருப்பேன் சொல்லி பாருங்களேன். என் நேரத்தை என் பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பேன். ஒரு பிள்ளை போய் கேட்டுச்சான் அப்பாட்ட, அப்பா உனக்கு எவ்வளோ சம்பளம்? எனக்கு இவ்வளோ சம்பளம், ஒரு நாளைக்கு எவ்வளோ வருது இந்த சம்பளம்? அந்த அவர் கணக்கு பண்ணி சொன்னார், அவ்வளோ வருது. ஏன்னா அந்த பிள்ளையோட அந்த தகப்பன் பேசுகிறதே இல்லையா. அந்த பிள்ளை ஒரு மாதம் அம்மாட்ட காசு வாங்கி தீனி சாப்பிட்றதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு ஒரு நாள் கொண்டு போய் அவங்க அப்பாட்ட கொடுத்துச்சான். அப்பா இதில் காசு இருக்குது, ஒரு நாள் சம்பளம் நீ சொன்னில்ல இன்னைக்கு, இந்த மாதிரி ஒரு நாள் சம்பளம் இது உள்ளே இருக்குது, வச்சுக்கிட்டு என்னோட ஒரு நாள் இரேன் அப்படின்னு. இன்றைக்கி பிள்ளைகள் அப்படி கேட்கக்கூடிய அவல நிலைக்கு வந்துட்டாங்க. எத்தனை பெற்றோர்கள் ராத்திரியில் பிள்ளைகள் பக்கத்தில் படுத்து நீங்கள் பிள்ளைகளுடைய தலைகளை கோதிக்கொண்டே அவர்களுக்கு அற்புதமான கதைகளை சொல்லிக் கொடுக்குறீங்க. தாத்தா பாட்டிக்கு இன்றைக்கி டிவி பார்க்குற நேரம் நிறையா போச்சு. எத்தனை தாத்தா பாட்டிகள் உங்கள் பேர பிள்ளைகள் பக்கத்தில் படுத்து வானத்தில் இருக்கிற அந்த நட்சத்திரங்களை காட்டி கதை சொல்லுகிறீர்கள், விவிலியத்தில் இருக்கிற மாந்தர்களை குறித்து பேசுகிறீர்கள், நன்மைத்தனத்தை பிள்ளைகளுடைய இதயத்தில் வைக்கிறீர்கள். தேவ பிள்ளைகளை, இதெல்லாம் நம்மகிட்டேருந்து வெளியில் வரலன்னா அங்கே சம்திங் ஏதோ பிளாக்கிங் இருக்குன்னு அர்த்தம். ஏதோ ஒன்று நம்மை பிடித்து வைத்திருக்கிறது. இதைத்தான் நாங்கள் பிசாசுன்னு சொல்கிறோம். பேய் பிடிச்சிருக்குன்னா நீ ஆடணும்னு அவசியம் இல்லை. அழகை என்பவன் ஆண்டவருக்கு எதிராக உன்னை நிற்க வைப்பான். இதுதான் அழகையின் செயல். யோசித்து பாருங்க. ஆண்டவர் திருச்சபையை கட்டுகிற சீரிய பொறுப்பாளர்களாக நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறாரு.
யூதா 1:20 சொல்லுது, தூய்மை மிகு விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு உங்கள் வாழ்வை கட்டி எழுப்புங்கள். பார்த்தீங்களா, தூய்மை மிகு விசுவாசம். இந்த மனுக்குலத்தை இயேசு சுவாமி தூய்மையாக்கினார், பரிசுத்தமாக்கினார். எப்படி? கல்வாரி மலையில் ஏறி கரங்களை விரித்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி இந்த பூமியை பரிசுத்தமாக்கினார். நீங்கள் உங்களை பரிசுத்தமாக்கணும்னா நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை மற்றவங்களோடு பகிர்ந்து கொள்ளணும், ரத்தம் சிந்தணும். அதுக்கு தான் தூயாவி உங்களுக்கு கொடுத்திருக்கிற அற்புதமான கனிகள் உங்ககிட்ட இருக்குது. அன்பு, மகிழ்ச்சி, பொறுமை, பரிவு, கனிவு. மலாக்கி 3:8 10 ஒரு பகுதியை பற்றி பேசுதுங்க, காணிக்கையை பற்றி பேசுது. நீ சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் 10 ரூபா சம்பாரிச்சின்னா 1 ரூபா கடவுளுக்கு கொடுக்கணும். 9 ரூபா நீ சாப்பிட்டுக்கோ. 10 ரூபான்னா 1 ரூபா, 100 ரூபான்னா 10 ரூபா, 1000 ரூபான்னா 100 ரூபா. உங்கள் வீட்டுக்குள்ளே எத்தனை 1000 வருதோ அத்தனை 100 கடவுளுக்கு நீ ஒதுக்கி வைக்கணும். இதுதான் 10 ஒரு பகுதி கணக்கு. அதை எப்படி நீங்கள் பிரித்து ஏழைகளுக்கு கொடுக்குறீங்க, சாமியாருக்கு கொடுக்குறீங்க, உங்கள் கணக்கு. அது நம்ம பேசலை. பணம் என்பது ஒரு காரியம், மீதி 9 காரியம் பாருங்க. இதுதான் ஆவியினுடைய கனிகள். இதையும் நீ கொடுக்கணும். சில பேர் காசை தூக்கி போட்டுட்டு கனிகளே இல்லாமல் இருக்கிறீங்க. யூ ஆர் நாட் ஃபுல்ஃபில்டு. அது நிறைவல்ல. அப்போ கனிகள் அன்பு, மகிழ்ச்சி, பொறுமை, பரிவு, கனிவு, நன்னயம், தன்னடக்கம், நம்பிக்கை, அமைதி, அந்த 9ஐயும் நீங்கள் கொடுக்கணும். ஒரு கனி, கொய்யா மரம் கனி கொடுக்குதுங்க. என்னைக்காவது கொய்யா மரம் கொய்யா பழத்தை பிடுங்கி தின்னுருக்கா? தென்னை மரம் தேங்காயை பிடுங்கி தின்னுருக்கா? திங்கிதாடா? ஆமாவா? இவன் எங்கேயோ பார்த்துருக்குறான், எந்த மரமோ தின்று. நீ தான் சாப்பிட்ட, மரம் சாப்பிடலை. இளநீ குடிச்சு இல்லை, தேங்காய் சட்னி திங்கிரி இல்லை. பாருங்க, எந்த மரமும் தன் கனியை சாப்பிடல, மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு அது மகிழ்ச்சியாக நிற்கிது. உங்ககிட்ட இருக்கிற தூய ஆவியின் கனிகள் அப்படித்தான். நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ தான் நீங்கள் ஆசீர்வாதத்தில் உயர்ந்து வரீங்க, முதிர்ச்சி நிலை அடைந்து மேலே ஏறி போகிறீங்கன்னு அர்த்தம். இதுதான் முதிர்ச்சி நிலைக்கான வழி. எங்கே போய் கொடுக்கணும் சாமி? அவங்க எங்களுக்கு பலகாரம் கொடுத்துட்டாங்க, நான் திருப்பி பலகாரம் தருவேன். அன்பு செய்ய முடியாத இடத்துல நீ அன்பை கொடு. இருள் இருக்கிற இடத்துல ஒளியா போ. ஒரு வீட்டுக்குள்ளே போகிறீங்க, கரண்ட் இல்லை, இருட்டாக இருக்குது, அங்கே என்ன தேவை? மெழுகுதிரி. அப்போ நீங்கள் ஒரு இருள் சூழ்ந்த இடத்துல போகிறீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல வெளிச்சமாக நில்லுங்க. அதுதான் ஆண்டவர் உங்ககிட்ட விரும்புகிறாரு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வீட்டுக்கு போகிறீங்க, சமூகத்துக்குள்ளே போவீங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டியை போல் அனுப்புகிறேன். நீங்கள் வெளியில் போகும்போது எல்லாம் சரியாக இருக்க போகிறதில்ல. அவர்கள் உங்களை அவமானப்படுத்துவாங்க, பேசுவாங்க, தீய வார்த்தைகளை பேசுவாங்க. நீங்களும் உடனே ஆனாவனாவில் பேசுகிறான் அப்படின்னா நீ உடனே காஞ்சாச்சாவில் பேசக்கூடாது. தண்ணி பிடிக்கிற இடத்துல சண்டை வர்றது சகஜம்தான். எல்லாத்துக்கும் ஒரு பேராசை உண்டு. முன்னாடி போகணும், லேட்டாக வந்துட்டு சீக்கிரம் போகணும், சண்டை போட தான் செய்வாங்க. அப்போ அவங்க ஆனாவனாவில் அள்ளி போடுவாங்க. நீங்கள் உடனே நீங்கள் காஞ்சாச்சாவில் பேசக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். வீட்டுக்குள்ளே போய் கணவர் வந்து உங்களை மூஞ்ச உடைப்பேன்னா, நான் மூஞ்ச மட்டும் இல்லைடா, உன்னை கழுத்து கொண்டு கொன்னே போடுவேன். சில பேர் சொல்கிறாங்க, பூசைக்கு போயிட்டு வந்திருக்கிறேன்னு பார்க்குறேன். ஏன் பூசைக்கு போகலன்னா கொன்னுடுவியோ? பூசைக்கு போனதுக்கான அடையாளமே இல்லையேங்க. தீமையை கொண்டே வெல்ல நினைக்கிறீங்களே, எப்படி? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், அது நம்மளுடைய இயேசுவினுடைய அடையாளம் அல்ல. ஆண்டவர் சொல்கிறது, நீ ஆட்டுக்குட்டியாய் நில்லு, கனிகளை கொடு, அந்த குடும்பத்துக்காய் நீ கரம் உயர்த்தி ஜெபி. பிள்ளைகள் போயிட்டாங்க, வீணா போயிட்டான். நீ சொல்லி தான் உள்ளே போயிட்டான் அவன். எதிரி வெளியில் இல்லை, உன் தாயும் தந்தையும் எதிரி, உன் உறவுகள் எதிரி. நல்லா இருந்தாங்க, நாசமாக போயிட்டான். ஆசையாய் பேசுவதை, அன்பாய் பேசுவதை போல நீங்கள் அழிவை விதைக்கிறீர்கள். இல்லை, நீங்கள் ஆண்டவருடைய ஆவிக்குரிய பிள்ளையாய் மாறினீங்கன்னா நீங்கள் அழிவை விதைக்க மாட்டீங்க. புதிய ஒரு அடையாளமாக நிற்பீங்க. நீங்கள் தீமையான வார்த்தையை சொல்லவே மாட்டீங்க. என் பிள்ளை ஆண்டவருக்கு ஒரு திரைப்படத்தில் வந்தது, அதை காமெடியாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆணி போய் ஆவடி வந்தால் என் பிள்ளை டாப்பில் வந்துடுவான். ஒரு அம்மா, ஒரு திரைப்படக்காரங்க சொல்லி கொடுக்குறாங்க நமக்கு, என் பிள்ளை டாப்பில். அந்த அம்மா பிள்ளையை குறித்து பாசிட்டிவாகவே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பாருங்களேன், பைபிள் அதான் சொல்லுது, நீ ஆண்டவர் என்னை பிள்ளையை விடுவிப்பார். சொல்லுங்கள், இதான் கனியை கொடுக்குற விதம். நாங்களும் வெளியில் எங்கேயாவது அவசரமாக கிளம்புவோம், திடீர்னு வந்து நிற்பாங்க. அப்போ கோபம் ஒரு மனசுக்குள்ளே, பிசாசு கோபத்தை வைப்பான், சத்தம் போடு, நல்லா கத்து. ஆனால் நம்ம அதுக்கு எதிராக நின்று செயல்படணும். இல்லை, அவங்க ஏதோ கஷ்டத்தில் வந்திருக்கிறாங்க, அப்போ நான் என் உள்ளத்தில் வருகிற கோபத்தை அடக்கிவிட்டு நான் மெதுவாக கேட்பேன், சொல்லுங்கம்மா என்ன ஃபாதர், நீங்கள் அவசரமாக போகிறீங்க, சாரி ஃபாதர். இல்லை பரவாயில்ல சொல்லுங்கள். பாருங்கள், நான் பொறுமையை கொடுக்குறேன்.
அவங்க சொல்லுவாங்க, என் பிள்ளை 2 வீலரில் வந்து அவன் அடிபட்டுச்சு, தலையில் அடிபட்டு கோமா ஸ்டேஜ் போயிட்டான். பாருங்கள் எவ்வளோ பெரிய வேதனை. அவங்களுக்கு நான் 2 நிமிஷம் நான் ஸ்பேர் பண்ணுவேன், 2 நிமிஷம்தான். நான் சொல்லுவேன், நான் அவசரமாக போகிறேன், நான் காரில் போகும்போது உங்கள் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் உன் பிள்ளையை காப்பாற்றுவார் சொல்லுவேன் நான். பாருங்கள், நான் உள்ளுக்குள்ளே நான் வருகிற அந்த கசப்பை கீழே வச்சுட்டு ஆண்டவருடைய ஆவிக்குரிய கனியை மேலே வச்ச ஆண்டவர் நான் உள்ளே செய்த அந்த ஒரு காரியத்துக்காக அவர்களுக்கு விடுதலையை கொடுத்து கொண்டு வந்து நிப்பாட்டுவார் சாட்சியாக. பிரைஸ் எல்லாம் நான் மட்டும் செஞ்சா இல்லை, நீங்கள் செஞ்சாலும் அதை செய்வார். அவர் எல்லாத்துக்கும் ஒரே கடவுள் தான். அதனால தான் ஆண்டவர் இந்த திருச்சபையை கட்டி எழுப்ப தெரியாத பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நான் இருக்கிறேனே அப்படின்னு ஆண்டவர் நம்மளோட போராடிட்டு இருக்கிறாரு. இந்த தேவ பிள்ளைகளே, கடவுளுக்காக ஓடுகிற நல்ல பாத்திரங்களாக இருக்கணும்னு ஆண்டவர்கிட்ட நம்ம தொடர்ந்து மன்றாடுவோம். எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று ஆண்டவர் சொல்கிறபடியாக உயிருள்ள கற்களாக இருந்து ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்பப்படுவீர்களாக ஆண்டவர் சொன்னார். நீங்களும் நானும் ஏனோ தானோன்னு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகக்கூடாது. பிள்ளைகளே, கண்களை மூடுவோமா? கரங்களை கும்பிட்டு, ஆண்டவரே, என் வாழ்க்கை பயணம் ஏதோ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. என் வீட்டில் கிறிஸ்தவ படங்கள் இருக்கிறது, மாதா படம் இருக்குது, சுசேபர் படம் இருக்குது, என் வீட்டில் வாசப்படியில் பரிசுத்தாவி படம் இருக்குது, அந்தோனியார் படம் இருக்குது, அதனால நான் கிறிஸ்தவன் இல்லை. ஆண்டவருக்கு விரும்பும் விதமாக வாழுகிற பிள்ளைகள் தான் ஆண்டவருடைய பிள்ளைகள். கடவுளின் ஆவியால் ஏற்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள் என்று அழைக்கப்படுவார்கள். கண்களை மூடி ஒரு விஷயம் மன்றாடுங்க. ஆண்டவரேன்னு கூப்பிடு, என் பிள்ளையை கேளுங்க. ஆண்டவர் இரக்கத்தின் தேவன், உன்னை கைவிடவே மாட்டேன் என்று சொன்னவர் எப்போ கைவிட மாட்டார்? நீங்கள் ஆண்டவருக்காக ஓடுகிற போது ஆண்டவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய அவர் காத்திருக்கிறார். நீங்கள் வயதாகி போயிருந்தாலும் என்னால் ஒன்றும் ஓடி செய்ய முடியாது ஃபாதர், உட்கார்ந்த இடத்துல நீ கை உயர்த்தி அநேகருக்காக ஜெபித்தா போதும். நீ மோயேசனை போல உன்னுடைய ஜெபத்தினால் வெற்றியடைய முடியும். பிள்ளைய வயதானவர்கள் நீங்கள் ஜெபித்து ஜெயிக்க முடியும். பிள்ளைகளுக்காக நீங்கள் அதிக நேரம் ஜெபத்தில் ஈடுபட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதம். அது இருபக்கம் வெட்டக்கூடிய வாள். நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யும், அது உங்களுக்கும் உதவி செய்யும். நீங்கள் மோட்சத்தில் நிறைய சேர்த்து வைப்பீங்க. ஆண்டவர்கிட்ட போய் நிற்கும் போது உன்னுடைய அந்த பேலன்ஸ் எம்டியாக இருக்காது. நீ செய்யக்கூடிய நன்மையான காரியங்கள் உன்னுடைய பேங்க் பேலன்ஸை விண்ணகத்தில் ஏற்றி வைத்திருக்கிற போது ஆண்டவர் உன்னை குறித்து, இதோ இந்த பூமியில் எல்லோரையும் போல நீங்கள் செத்து மடிந்து கீழே விழுவீர்கள். ஆண்டவருக்காக ஓடிய பிள்ளைகளை குறித்து வானம் திறக்கும். வானம் திறந்து ஆண்டவர் பேசுவார், இதோ என் அன்பார்ந்த மகன், இதோ என் அன்பார்ந்த மகள், இவரில் நான் பூரிப்படைகிறேன். அந்த வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர்களாக ஓட மாற ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஓடுவோமா? ஆண்டவருடைய நாமம் மகிமையடைய ஆண்டவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். பிள்ளைகளே, அவருடைய கரங்கள் எல்லாம் ஆணிகளிலே அறையப்பட்டு கிடக்கிறது. ஆண்டவர், எனக்காக யார் போவா? எனக்காக யார் செல்வார்? எனக்காக நீ போவாயோ? ஆண்டவர் அன்று இறைவாக்கினர்கள் அழைத்ததை போல இன்றைக்கும் தேடிக்கொண்டிருக்கிறார். எனக்காக யார் செல்வார்? இதோ நான் இருக்கிறேன் என்று நீ சொல்லிப்பார். பிள்ளையே, ஆண்டவரே, மக்காய் நான் செல்லுவேன். நான் கலங்களாக இருக்கிறேன் அப்பா, பாவியாய் வந்திருக்கிறேன். ஆண்டவர் உன் கலங்களை மாற்றுவார். கலங்கள் அப்பா, நாங்கள் கலங்களாய் வந்திருக்கிறோம், பாவ நிலையிலே வெறுமையாய் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பணியை செய்ய தகுதியற்றவர்களாய் நிற்கிறோம். ஆனாலும் நீர் எங்களை வைத்து அற்புதங்கள் செய்வீர். எங்களை மன்னித்து ஆசீர்வதிக்கிறீர் அப்பா. எங்களை வைத்து தானே இந்த திருவையை நீர் கட்டுகிறீர். ஆண்டவர் உங்களை வைத்து அற்புதங்கள் செய்வார். அன்பின் ஆண்டவரே, திருப்பலியில் இணைந்து இந்த வார்த்தையை விதையாக்கி விதைத்திருக்கிற பிள்ளைகள் இதயத்திலே அவர்களுக்கு ஒரு விந்தையான அனுபவம் கிடைக்கட்டும். ஆண்டவரே, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை என்கிற அந்த சொகுசு படகை விட்டு வெளியே வரட்டும். ஆண்டவரே, உமக்காக திருச்சபையை கட்டி எழுப்புகிற நல்ல பாத்திரங்களாக ஏதோ ஒரு இடத்திலே அவர்கள் எழுந்து நின்று பிரகாசிப்பார்களாக. அவர்கள் நிற்கிற இடத்திலே நீர் முத திருமுக தரிசனத்தை இவர் வழியாக வெளிப்படுத்துவீராக. தெய்வீக இரக்கம் இப்படியாய் விளக்கு தண்டின் மீது வைக்கப்பட்ட விளக்கை போல இருக்கிற இந்த பிள்ளைகள் வாழ்க்கையிலே விளங்க பண்ண போவதற்காக நன்றி செலுத்தி தேவ மகிமைக்கு முன்பாகவே இதோ இந்த பிள்ளைகளையும் இந்த பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும், இன்னும் இணையத்தில் இந்த செய்தியை கேட்டு உள்ளத்திலே வாஞ்சையோடு முத திரும்ப நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாய் ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.